கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की भला नाम महिमा हो। ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த நல்ல நாளிலே நம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வாக்கியம் इस शुभ दिन में ध्यान के लिए लिया गया वो वचन எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் इर्मिया भविष्यद्वक्ता की पुस्तक 33வது அதிகாரம் उसके 33वां अध्याय 3வது வசனத்தை வாசி. उसके 3रा वचन को पढ़िए। என்னை நோக்கி கூப்பிடு, मुझसे प्रार्थना कर, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து मैं तेरी सुनकर நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். तू जो अभी तक नहीं समझता वैसे बड़ी बड़ी और कठिन कठिन बातें बताऊंगा। இது ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம். ये परमेश्वर ने हमें दिया हुआ प्रतिज्ञा वचन है। என்னை நோக்கி கூப்பிடு, मुझसे प्रार्थना कर, என்னை நோக்கி கூப்பிடு, मुझसे प्रार्थना कर, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். मैं तेरी सुनकर நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். तुझे बड़ी बड़ी और कठिन बातें बताऊंगा जिन्हें तू अभी तक नहीं समझता। எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு பேசின ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. इर्मिया भविष्यद्वक्ता के द्वारा अपने लोगों से बात किया हुआ भविष्यवाणी। எரேமியா தீர்க்கதரிசி எரேமியா என்று சொன்னால் इर्मिया कहेंगे तो அவர் கண்ணீரின் தீர்க்கதரிசி அல்லது புலம்பலின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறார். वो आंसुओं का भविष्यद्वक्ता या विलाप करने वाला भविष्यद्वक्ता करके बुलाया जाता है। சிறு வயதா இருக்கும் போதே இந்த எரேமியாவை கர்த்தர் தீர்க்கதரிசன ஊழியத்துக்காக அழைத்தார். जब छोटा था तभी से इर्मिया को परमेश्वर ने भविष्यद्वक्ता की सेवा के लिए बुलाया। இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சிறு கூட்டமா இருக்கும்போது इजराइल लोग जब छोटी सी भीड़ में थे, எகிப்தியர் சார்பாக எந்தெந்த கட்சிகள் சேர்ந்து நின்றதோ जो मिस्रियों के संग थे सभी लोग அந்த எகிப்தியருடைய கட்சிக்கு எதிராய் இந்த எரேமியா செயல்பட்டு ये मिस्रियों के पक्ष के विरोध इर्मिया क्रिया करके இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், इस्राएल लोगों से कहा, நீங்கள் இந்த எகிப்தியரின் கட்சியோடு சேராதீர்கள், तुम इस मिस्री लोगों के पक्ष से नहीं जुड़ना, நீங்கள் கல்தையரோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள், आप लोग गल्दियों के संग जुड़ जाना, அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுகிறார். तब तुम्हारी भलाई होगी। நாட்கள் கடந்து போனது. जब समय बीत गया, எந்த கல்தையர்களோடு கூட சேர்ந்தார்களோ जिन कल्दियों के संग जुड़े थे அந்த கல்தையர்கள் பெருகி वे गल्दियां बढ़कर அவர்களே இவர்களோடு யுத்தத்துக்கு வந்தார்கள். वे लोग इनके विरोध युद्ध करने के लिए आ गए। இவனுக்கு மென்மேலும் தொல்லைகள் பெருகி கொண்டிருந்தது. इसके जीवन में परेशानियां बढ़ती गई। இப்படி பிரச்சனைகள் வரும்போது ऐसी परेशानियां बढ़ने के कारण ஒரு முறை இந்த எரேமியாவை காவல் பாலும் கிணற்றிலே தூக்கி போட்டார்கள். एक बार ये जो इर्मिया को एक कुएं के अंदर फेंक दिया गया। அந்த பாலு கிணற்றிலிருந்து வெளியே தூக்கப்பட்டார். वो कुएं के अंदर से बाहर उठा लिया गया। பின்பு வருகிற நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். फिर आने वाले दिनों में इजराइल लोग बंदी में पकड़े गए। எரேமியா காவல் அதாவது சிறை தண்டனை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். इर्मिया जो है बंधन गृह में बंद किया गया था। இந்த சிறைச்சாலையிலே எரேமியா அடைக்கப்பட்டு இருக்கும்போது ये इर्मिया जब बंधन गृह में बंद पड़ा था, கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. तब यहोवा का वचन उसकी ओर पहुंचा। எரேமியா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொன்ன ஒரு வார்த்தை. यहोवा ने इर्मिया ने इजराइल के लोगों के लिए बताया हुआ ये बात, என்னை நோக்கி கூப்பிடு, मुझसे प्रार्थना कर, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து मैं तेरी सुनकर நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். तुझे बड़ी बड़ी और कठिन बातें बताऊंगा जिन्हें तू अभी तक नहीं समझता। நம்முடைய புத்திக்கும் அறிவுக்கு எட்டாத விதத்துல பெரிய காரியங்களை உனக்கு நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर कहता है जो हमारे समझ और विचार के बाहर है वैसी बड़ी बड़ी और कठिन बातें बताऊंगा। நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை அல்லது நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத காரியங்களை தெரியப்படுத்த வேண்டுமானால் यदि परमेश्वर हमारे जीवन में हमारे समझ के बाहर यदि बड़ी बड़ी और कठिन बातें बताना है तो ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். परमेश्वर के लोग हमें क्या करना है, हमें परमेश्वर को देखकर प्रार्थना करना है। நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். हमें परमेश्वर की ओर देखकर पुकारना है। நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத தெய்வம். हमारा परमेश्वर किसी का पक्षपात नहीं करता। நம்ம ஏதாவது ஒரு
சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வரும்போது जब हमारे जीवन में कोई ऐसी परिस्थिति आए, சிறு பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறோம், ऐसी परिस्थिति में बच्चों से कहते हैं, சின்ன பிள்ளைகள் ஜெபம் பண்ண ஆண்டவர் உடனே கேட்பார். छोटे बच्चों यदि प्रार्थना करेंगे तो जल्दी से उनकी प्रार्थना सुनी जाती है। அதனால நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லி சிறு பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறோம். इसलिए बच्चे से कहता है तू प्रार्थना कर बोलकर उनको उत्साहित करते हैं। சிறு பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் கர்த்தர் கேட்கிறார். जब बच्चे भी वो प्रार्थना करते हैं तो बच्चों की प्रार्थना भी सुनी जाती है। ஏழைகள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் கர்த்தர் கேட்கிறார். जब कोई जरूरतमंद लोग यीशु को देखकर पुकारते हैं, उनकी भी प्रार्थना सुनी जाती है। உதவியற்றவர்கள் சிறுமைப்பட்டவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் கர்த்தர் கேட்கிறார். जो निराधर लोग हैं, जो बेसहायक लोग हैं, वो भी परमेश्वर से प्रार्थना करने पर उनकी प्रार्थना सुनी जाती है। வியாதியஸ்தர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் கூப்பிடுதலை கேட்கிறார். जब रोगियां परमेश्वर को देखकर पुकारते हैं तो उनकी भी प्रार्थना सुनी जाती है। பட்சபாதம் இல்லாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுற எல்லாருடைய கூப்பிடுற சத்தத்தையும் கர்த்தர் கேட்கிறார். जो कोई बिना पक्षपात के परमेश्वर की ओर देखकर प्रार्थना करते, हर एक की प्रार्थना परमेश्वर सुनता है। தேவ சமூகத்துல வந்திருக்கிற உங்கள் எல்லாருடைய சத்தத்துக்கும் கூப்பிடுதலின் சத்தத்துக்கும் கர்த்தர் செவி கொடுக்கிறார். परमेश्वर के चरण स्थान में आए हुए आप लोगों की पुकार की आवाज को भी परमेश्वर सुनता है। ஆனா எல்லாருடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பது கிடையாது. परंतु परमेश्वर सबकी प्रार्थना को सुनकर जवाब नहीं देता। நம்முடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்கிறார். हमारी पुकार की आवाज वो सुनता है, ஆனா எல்லாருடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கும் அவர் பதில் கொடுக்கிறவர் அல்ல. परंतु सबकी पुकार की आवाज का उत्तर नहीं देता। நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு கர்த்தர் உத்தரவு கொடுக்க வேண்டுமானால் हमारी पुकार की आवाज को परमेश्वर उत्तर देना है तो தேவனுடைய பிள்ளைகள் வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, எலியா தீர்க்கதரிசி குறித்து நாம் வாசிக்கிறோம். एलिया भविष्यद्वक्ता के बारे में हम पढ़ते हैं। எலியா தீர்க்கதரிசி ஊழிய செய்த நாட்கள்ல एलिया भविष्यद्वक्ता जब सेवा कर रहा था उन दिनों में பாகாலின் தீர்க்கதரிசிகளும் ஊழிய செய்து கொண்டிருக்கிறார்கள். बाल के भविष्यद्वक्ताएं भी सेवा कर रहे थे। இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில अब ऐसी परिस्थिति में ஆகாப் ராஜா இந்த எலியாவுக்கு விரோதமாய் எழும்புகிறார். आहाब राजा एलिया के विरोध उठता है। சூழ்நிலைகள் மாறி வருகிறது. जब परिस्थिति बदलने लगी, எலியா தைரியமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். एलिया बड़े ही हियाव से एक वचन कहता है, நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து हम सब एक मिलकर கர்மேல் மலைக்கு நாம் கடந்து போவோம். करमेल पर्वत की ओर जाएंगे। எல்லாரும் சேர்ந்து सब मिलकर நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்கள், तुम अपने लिए एक मेमना चुन लो। நாங்கள் எங்களுக்கென்று ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுகிறோம். हम लोग हमारे लिए एक मेमना चुन लेंगे। எங்களை பார்க்க நீங்கள் அதிகமானவர்களா இருக்கிறபடியினால் हमसे भी आप लोग अधिक होने के कारण முதலாவது நீங்கள் பலி செலுத்துங்கள், सबसे पहले आप लोग बलि चढ़ाओ, இரண்டாவது நாங்கள் பலி செலுத்துகிறோம். दूसरा हम बलि चढ़ाएंगे। அக்னி வானத்திலிருந்து இறங்கி எந்த பலியை பட்சிக்கிறதோ आग आकाश से उतरकर जिस बलि को भस्म कर देता है, அவரே மெய்யான தெய்வம் என்று சொன்னார். वही सही परमेश्वर है करके कहा। பாகாலின் தீர்க்கதரிசிகள், बाल के भविष्यद्वक्ताएं, விக்கிரகங்களின் தீர்க்கதரிசிகள் मूर्ति पूजा करने वालों की भविष्यद्वक्ताएं, எல்லாரும் ஒருமுகப்பட்டு கடந்து வந்தார்கள். सब एक मन होकर आ गए। அவர்கள் பலி செலுத்துகிறார்கள். वे लोग ने बलि चढ़ाया। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். ऊंची आवाज में चिल्लाने लगे, தங்கள் சரீரத்தை தாங்களே காயப்படுத்திக் கொண்டார்கள். अपने शरीर को खुद खाए घायल करने लगे। சாயங்காலம் வரையிலும் கூப்பிட்டார்கள். शाम तक पुकार रहे थे, எந்த பதிலும் இல்ல. परंतु कोई जवाब नहीं मिला। இப்ப எலியா எழும்பினார். परंतु एलिया उठा। எலியா செய்த முதல் காரியம், एलिया ने सबसे पहला क्या काम किया? வேதத்தில் வாசிக்கிற எலியா எழுந்து एलिया उठकर தகர்ந்து போன பலிபீடத்தை செப்பனிட்டு टूटा गया हुआ वेदी को मरम्मत करके அதற்கு பிறகு பலி செலுத்த ஆரம்பிக்கிறார். उसके बाद बलि चढ़ाने लगा। தகர்ந்து போன பலிபீடத்தை சரி செய்து செப்பனிட்டு टूटा हुआ वेदी को मरम्मत किया। எழுதப்பட்டிருக்கிறது, लिखा गया है, 12 கோத்திர பிதாக்களின் நினைப்பாக ஒரு 12 கற்களை எடுத்து 12 गोत्र के पिताओं के स्मरण में 12 पत्थर लेकर 2 படி பயிர் விதைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வாய்க்காலை தோண்டி वहां पर एक चौड़ा सा एक तालाब समान बनाया। அந்த வாய்க்காலுக்குள்ளே மத்தியிலே 12 கற்களை நட்டி उस नाले में 12 पत्थर लगाकर அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி उसमें एक वेदी बनाकर பலிபீடத்தின் மீது விறகுகளை அடுக்கி
और उस वेदी पर लकड़ा लगाकर இவர்கள் தெரிந்து கொண்ட ஆட்டுக்குட்டியை சந்து சந்தாய் வெட்டி வைத்து इन्होंने जो मेमना चुन लिया था उसे काट कर टुकड़े टुकड़ों में काट कर ஜனங்களை பார்த்து சொன்னார், लोगों से कहा நீங்கள் 4 குடம் தண்ணி எடுத்துக்கொண்டு இந்த பலி மீது ஊற்றுங்கள். तुम जाकर 4 अंडा पानी लाकर यहाँ पर डाल दो। அவர்கள் ஊற்றினார்கள். उन्होंने डाला। மறுபடியும் சொன்னார், இன்னும் 4 குடம் தண்ணி கொண்டு ஊற்றுங்கள். फिर से कहा कि लाकर और 4 अंडा पानी डालो। அவர்கள் ஊற்றினார்கள். उन लोग ने डाला। மறுபடியும் சொல்லுகிறார், இன்னும் 4 குடம் தண்ணி கொண்டு ஊற்றுங்கள். फिर से कहता है 4 अंडा पानी लाकर डालो। 3 முறை 4 குடம் தண்ணீர் கொண்டு ஊற்றுகிறார்கள். 3 बार 4 अंडा पानी डाले। பலி பொருளெல்லாம் நனைந்து போனது. सारा वेदी की बलि की वस्तुएं गिले हो गए। விறகெல்லாம் நனைந்து போனது. लकड़ा भी गिल्ला हो गया। பலிபீடத்தை சுற்றிலும் வெட்டி இருக்கிற வாய்க்கால் எல்லாம் தண்ணியால் நிரம்பி இருக்கிறது. वेदी के चारों तरफ से जो नाला बनाया गया था वो पानी से भर गया। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத ஒரு காரியம். हमारे बुद्धि और समझ के बाहर है। நம்முடைய சிலிண்டர்ல பத்தைக்க வேண்டுமானால் समझ लो हमारे सिलेंडर से यदि हमको स्टोव लगाना है तो கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் அது பற்ற எரியாது. थोड़ा सा गीलापन भी हो तो उसमें नहीं आग लगेगी। விறகு எரிக்கிறவர்கள் ஈரமான விறகை எடுத்து எரிக்க முடியாது. जो गिल्ला लकड़े लेकर यदि आग लगाना चाहोगे तो नहीं लगा पाओगे। ஆனா 12 குடம் தண்ணீர் ஊற்றி 12 हंडा पानी डाल के பலி மீது ஊற்றி बलि वस्तुओं पर डाला गया। பலி பொருளும் நனைந்தது, விறகும் நனைந்தது, வாய்க்காலும் நிறைந்தது. बलि वस्तु भी गिले हो गए, लकड़ा भी गिला हो गया और नाला भी भर गया। எல்லாவற்றையும் சரி செய்து விட்டு सब कुछ मरम्मत करके ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். परमेश्वर को देखकर पुकारा, ஆண்டவரே நீரே மெய்யான தெய்வம். हे परमेश्वर यहोवा तू ही सच्चा परमेश्वर है। நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை விளங்க பண்ணணும். मैं तुम्हारा सेवक हूँ, इसे प्रकट कीजिए। இதை நீர் உறுதிப்படுத்தும்படியாய் इसे स्थिर करने के लिए வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இந்த பலி பொருளை பட்சிக்கட்டு आकाश में से आग उतर कर इस बलि वस्तुओं को भस्म कर दे என்று எலியா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். ऐसे एलिया ने परमेश्वर को देखकर पुकारा। வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது, आसमान से अग्नि उतर आया, பலி பொருளை பட்சித்தது, बलि वस्तुओं को भस्म कर दिया விறகு சாம்பலானது, और लकड़ा राख बन गया। வாய்க்கால் தண்ணீர் எல்லாம் அந்த அக்கினி நக்கி போட்டது. नाले में जो पानी था सब आग ने चपका लगा दिया। தேவ பிள்ளைகள் இந்த நாட்கள்ல इन दिनों இந்த में காரியம் மனுஷனுடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத ஒரு காரியம். भले ये सारी बातें मनुष्य के समझ और बाहर विचार के बाहर है। பாகாலின் தீர்க்கதரிசிகள் விக்கிரகங்களின் தீர்க்கதரிசிகள் பலி செலுத்தினார்கள். बाल के भविष्यद्वक्ताएं जो मूर्तियों की भविष्यद्वक्ता उन्होंने भी बलि चढ़ाया। ஆனா எலியா செலுத்துற பலியில परंतु एलिया ने जो बलि चढ़ाया வானத்திலிருந்து அக்கினி வந்து இறங்கினது. उसमें आकाश से आग उतर आया। பலி பொருளை பட்சித்தது மட்டுமல்லாமல் வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. केवल बलि वस्तुओं को ही नहीं राख बना दिया बल्कि वहां पर नाले के पानी को भी चाट दिया। கர்த்தரே தேவன் என்பதை அவன் மட்டும் அறிந்து கொண்டதல்ல, केवल खुद ही नहीं मान लिया कि यहोवा परमेश्वर है, எல்லாரும் அறிந்து கொண்டார்கள். सब कुछ जान गए। எலியா கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதற்கு முன்பாக एलिया परमेश्वर की ओर देखकर पुकारने से पहले தேவனுடைய பிள்ளைகளும் செய்த ஒரே ஒரு காரியம், उसने एक काम किया। அவன் பலிபீடத்தை செப்பனிட்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். उसने वेदी की मरम्मत की। அவன் பலிபீடத்தை செப்பனிட்டான். उसने वेदी की मरम्मत की। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில आज कई लोगों के जीवन में என்றோ ஒரு நாள் அபிஷேகம் பெற்றவர்கள் किसी एक दिन जो अभिषेक पाया था, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அக்னி இறங்க முடியாதபடிக்கு, आज के दिन हमारे जीवन में अग्नि नहीं उतरते हुए, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை நடப்பிக்க முடியாதபடிக்கு, आज के दिन हमारे जीवन में परमेश्वर बड़े काम न करते हुए, நம்முடைய புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத விதத்துல கர்த்தர் கிரியை செய்ய முடியாதபடிக்கு, हमारे बुद्धि और समझ के बाहर परमेश्वर बड़े काम न करते हुए, ஒரு நாட்கள்ல கர்த்தரே தேவன் என்பதை நிரூபித்து காண்பித்தவர்கள், जो हम किसी दिन ये दर्शाते थे कि परमेश्वर ही सच्चा ईश्वर है, இன்றைக்கு தேவனே கர்த்தர் என்பதை நிரூபிக்க முடியாதபடிக்கு, आज के दिन हम नहीं दर्शा पाते हैं कि यहोवा ही सच्चा ईश्वर है। இருதயம் தகர்ந்து போய், मन टूट कर, இருதயம் சோர்ந்து போய், मन उदास होकर, தேவனுடைய பிள்ளைகள் இருதயம் தகர்ந்து போன நிலைமையிலே காணப்படுகிறது. हमारा मन टूटा हुआ
हुआ परिस्थिति में है। இன்றைக்கு நாம் எழுத்தின்படி கற்களை அடுக்கி பலிபொருளை செலுத்த முடியாது. आज के दिन लैखिक तौर से देखा गया तो वेदी पर बलि वस्तुएं नहीं रख पाएंगे। நம்முடைய இருதயம் ஒரு பலிபீடம். हमारा मन एक वेदी है। இந்த இருதயத்தில் இருந்து எழுப்புகிற ஸ்தோத்திர பலிகள் தான் தூபவர்க்கம். इस मन के अंदर से जो स्तुति निकलती है यही धूप की वेदी है। அந்த ஸ்தோத்திரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் அது தூபமாய் போய் சேருகிறது. कोई स्तुति परमेश्वर के सम्मुख में धूप के समान जाती है। நோவா பலி செலுத்துற போது नूह ने जब बलि चढ़ाया நோவாவின் பலியின் சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि उसकी बलि को परमेश्वर ने सुगंधित द्रव्य बनाया। நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கிற ஸ்துதி ஸ்தோத்திர பலிகளின் சுகந்த வாசனை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். हमारी मन के गहराई से जो स्तुति धन्यवाद निकलता है वो परमेश्वर से सुगंधित रूप में उसे मान ले। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஜெபத்தை கேட்கிறாரா? परमेश्वर क्या आपकी प्रार्थना सुनता है? நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறாரா? क्या हमारी विनती सुनता है? நாம் மணிக்கணக்காய் ஜெபித்தாலும் भले घंटों भर प्रार्थना करते हैं தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு உத்தரவு அருளுகிறாரா என்பது முக்கியமான ஒரு காரியம். यही मुख्य बात है कि परमेश्वर आपकी प्रार्थना सुनकर आपको जवाब देता है या नहीं। ஒரு நிமிஷம் ஜெபித்தாலும் ஜெபம் தான். एक मिनट के लिए भी प्रार्थना करोगे तो उसे भी ஒரு प्रार्थना ही மணி कहते நேரம் हैं। ஜெபித்தாலும் ஜெபம் தான். एक घंटा प्रार्थना करोगे तो भी प्रार्थना है। ஒரு வார்த்தை சொன்னார், एक शब्द कहा நான் நீரே தேவன் என்பதையும் तू ही परमेश्वर है इसे நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை விளங்க பண்ணும்படியாய் मैं तुम्हारा सेवक हूँ इसे प्रकट करने के लिए வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இந்த பலி பொருளை பட்சிக்கிட்டு आकाश से अग्नि उतर कर इस बलि वस्तुओं को भस्म कर दे। இந்த ஒரு சின்ன விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினி அனுப்பினார். इस छोटी सी प्रार्थना सुनकर परमेश्वर ने आकाश से आग उतारा। இன்னைக்கு தேவ பிள்ளைகள் எந்த காரியங்களை நாம் தகர்ந்து போய் முடங்கி கிடக்கிறோம். आज के दिन परमेश्वर के लोग किस बात में हम टूटे हुए हैं और तितर बितर हुए हैं? எந்தெந்த காரியங்களில் நம்முடைய இருதயம் தகர்க்கப்பட்டு இருக்கிறது. किन बातों में हमारा मन जो है टूटा हुआ है? ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க परमेश्वर வேண்டும். के लोग हम अपने आप को जांच कर देखेंगे। எத்தனை பேருக்கு தீங்கு செய்கிறோம்? कितने लोगों के लिए हम बुराई करते हैं? தேவனுடைய பிள்ளைகள் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் भले हम उद्धार पाए हैं, நாம் விசுவாசிகளா இருந்தாலும் भले हम विश्वासी हैं, மணிக்கணக்காய் ஜெபிக்கிறவர்களா भले இருந்தாலும் हम घंटों भर प्रार्थना करते हैं, இருதயம் தகர்க்கப்பட்டு போய் இருக்கிறது. मन टूटा हुआ है। இன்னைக்கு अनेகருக்கு இருதயம் आज कई लोगों के मन மற்றவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். दूसरों का जीवन में अच्छा हो जाए ये देख नहीं पाते தேவ हैं। பிள்ளைகள் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? हमारा मन किस प्रकार है? நம்முடைய இருதயத்தில் எண்ணம் हमारा मन का विचार மற்றவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். दूसरे लोग आशीर्वाद से रहने दो ये विचार हमारे मन में होना चाहिए। மற்றவர்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். दूसरे आनंदित रहना है बोलकर सोचना है। அதனால தான் ஒருவர் சொன்னார், इसलिए एक जन ने कहा ஏழையின் சிரிப்பிலே நான் இறைவனை காண்கிறேன் என்று. गरीबों की हंसी में मैं ईश्वर को देखता हूँ। தேவனுடைய பிள்ளைகள் நம் மூலமாய் மற்றவர்கள் சந்தோஷப்படும் போது हमारे द्वारा जब कोई और आनंदित होता है அந்த சந்தோஷம் தான் பெரிய பாக்கியம். कोई आनंद सबसे बड़ा सौभाग्य है। நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் भले हम परमेश्वर को देखकर पुकारते हैं, கர்த்தருடைய கூப்பிடின் சத்தத்துக்கு உத்தரவு கொடுக்க வேண்டுமானால் परमेश्वर हमारी पुकार की आवाज को सुनना है तो இருதயம் செப்பனிடப்பட வேண்டும். हमारा मन सीधा किया जाना है। இருதயம் செப்பனிடப்பட வேண்டும். हमारा मन मरम्मत किया जाना है। தீமை செய்ய கொண்டிருக்கிற ஆசை தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாவமாய் மாறு. बुराई करने का विचार जो आप अपने मन में रखते हो ये बड़ा पाप बन गया है। தீமை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற எண்ணமே மக்களுக்கு பாவமாய் இருக்கிறது. बुराई करने के लिए जो विचार करते हो वो विचार ही पाप है। தீங்கு செய்ய வேண்டும் என்று விரைந்தோடுகிற கால்கள் கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. बुराई करने के लिए जो तेज से दौड़ता है वो पैर परमेश्वर की नजर में बुरा है। தேவனுடைய பிள்ளைகள் ஒரு மனுஷன் மற்றவனுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று எப்பொழுது நினைக்கிறான்? कब कोई व्यक्ति सोचता है कि मैं दूसरे का बुराई करूं? மனுஷனுடைய உள்ளத்திலே பொறாமை வரும்போது जब मन में जलन होती है அந்த பொறாமை மற்றவர்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறது. वो जलन दूसरे को बुराई करने को रखता है। இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய இருதயம் செப்பனிடப்பட வேண்டும். आज के दिन परमेश्वर के लोग हमारा मन मरम्मत किया जाना है। எவர்கள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ जो कोई दूसरों का बुराई करना चाहते हैं அதனுடைய உள்ளத்திலே உண்டாகிற பொறாமை वो उनकी मन में उठने वाली जलन, அந்த பொறாமையினாலே தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். उस जलन के कारण दूसरों की बुराई करना चाहते हैं। தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பொறாமை என்கிற சுபாவம் உண்டாக கூடாது. परमेश्वर के लोगों के अंदर
जलन ये चीज नहीं होना चाहिए। மற்றவருடைய முன்னேற்றத்திலே சந்தோஷப்படுகிற இருதயத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உண்டாக்குவாராக। दूसरों की बढ़ोतरी में आनंद होने वाला मन परमेश्वर हर एक को दे। அல்லேலூயா हालेलुया हालेलुया हालेलुया। பிரசங்கில ஞானி எழுதி வைத்திருக்கிறார், सबोपदेशक में ज्ञानी इस प्रकार कहता है, ஒரு மனுஷன் படுகிற எல்லா பிரயாசமும் जो व्यक्ति हर दिन जो परिश्रम उठाता है அந்நியனுடைய கண்களுக்கு பொறாமையாய் இருக்க கண்டே। वो दूसरों की नजर में उसे मैं जलन के रूप में देखा। ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு பிரயாசப்படுகிறார், कोई व्यक्ति बड़ा मेहनत करके आगे बढ़ता है, அவன் படுகிற பிரயாசம் மற்றவருடைய கண்களுக்கு பொறாமையாய் இருக்கிறது। वो जो तकलीफ उठाता है कष्ट उठाता है वो दूसरों की नजर में जलन बनता है। ஒரு மனிதன் படுகிற பிரயாசமும் முயற்சியும் किसी व्यक्ति का परिश्रम और मेहनत அவனுடைய அந்நியனுடைய கண்களுக்கு அது பொறாமையாய் தெரிகிறது। दूसरों की नजर में ईर्ष्या उत्पन्न करता है, தேவனுடைய பிள்ளைகள் நாம் அப்படி பொறாமைப்படக்கூடாது। परंतु हम ऐसा ईर्ष्या नहीं करना है। பொறாமை என்பது ईर्ष्या जो है இருதயத்தை தகர்த்து போடுகிறது। वो मन को तोड़ देता है। உலகத்தில் வந்த முதல் மனிதர்கள் காயின் ஆபேல், इस दुनिया का सबसे प्रथम व्यक्ति कैन और हाबिल। ஆதாம் ஏவாள் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள்। आदम और हव्वा परमेश्वर की द्वारा बनाए गए थे। மனிதனாய் பிறந்தவர்கள் காயினும் ஆபேல்। ये कैन और आबिल मनुष्य के द्वारा उत्पन्न हुए थे। கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்று சொல்லி தாயின் தகப்பன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார்கள்। परमेश्वर को दान देना चाहिए ये उनके माता पिताजी ने उनको सिखाया था। அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்காவிட்டால் இவர்கள் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்திருக்க यदि மாட்டார்கள்। माता पिता ने सिखाया नहीं होता तो ये बच्चे दान नहीं लेकर आए இந்த होते। காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தார்கள்। कैन और हाबिल परमेश्वर को दान देने के लिए आए। இந்த காயின் தான் விவசாயியா இருந்தபடினால விவசாயத்தில் இருந்த காய்கறிகளை கொண்டு வந்தார்। ये कैन एक किसान होने के कारण अपनी उपज की सबसे प्रथम फल लेकर आया। ஆபேலுக்கு अनेक மந்தைகள் இருந்தபடினாலே परंतु हाबिल के बहुत सारे भेड़शाला होने के தன் कारण மந்தைகளிலே अपनी भेड़शाला में முதல் ஈற்றுகளே सबसे प्रथम जन्म दिया हुआ கொழுமையானவைகளை கொண்டு வந்து பலி செலுத்த கொண்டு வந்தார்। चरबिला भेड़ बकरियों में से लेकर दान चढ़ाने आया। அண்ணனும் தம்பி ஒண்ணு போல தான் வந்தார்கள்। दोनों भाई भाई एक साथ आए, அவங்கவங்க நிலைமைக்கு ஏற்றார் போல தான் கொண்டு வந்தார்கள்। अपनी अपनी परिस्थिति के अनुसार ले आए। ஆனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, परंतु पवित्र शास्त्र में लिखा है கர்த்தர் ஆபேலையும் ஆபேலின் காணிக்கை அங்கீகரித்தார்। यहोवा ने हाबिल और उसकी भेंट को तो ग्रहण किया। கர்த்தர் ஆபேலையும் ஆபேலின் காணிக்கை அங்கீகரித்தார் என்பதை காயின் கண்டபோது जब यहोवा ने हाबिल और उसकी भेंट को ग्रहण किया इसे कैन ने देखा, தன் தம்பி ஆபேல் மீது காய்மகாரம் கொண்டு तब ये कैन अति क्रोधित हुआ अपने भाई पर, அவன் மீது பொறாமைப்பட்டு उस पर जलन हुआ। அவன் தனிமையா இருக்கும் போது वो जब अकेला था, யாரும் இல்லாத நேரத்திலே जब कोई नहीं था वहां पर, காயின் ஆபேலை கொலை செய்து போட்டான்। तब कैन ने अपने भाई हाबिल पर चढ़कर उसे घात कर ஒரு दिया। மனுஷனுக்குள் வருகிற பொறாமை किसी व्यक्ति के अंदर जो जलन होता है தம்பியை கொலை செய்கிற அளவுக்கு அவனை தூண்டி விட்டது। अपने भाई को ही घात करने समान विचार उठा देता தேவ है। பிள்ளைகள் பொறாமைக்கு இடம் கொடுக்க கூடாது। इसलिए परमेश्वर के लोग जलन को बिल्कुल मौका नहीं देना। இந்த பொறாமை ஒரு மனிதனை கொலை செய்ய தூண்டுகிறது। ये जलन किसी व्यक्ति को मार डालने के लिए भी उत्तेजना பழைய देती ஏற்பாட்டு है। காலத்திலே அவன் வெட்டி கொலை செய்தார்। पुराने नियम में उसने काट कर घात किया। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, ஆபேலின் ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது। हाबिल का लहू यहोवा को देखकर पुकारने लगा। ஆபேலின் ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது। हाबिल का लहू यहोवा को देखकर पुकारने लगा। இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் நாம் கொலை செய்யாதிருந்தாலும் आज के दिन परमेश्वर के लोग हमें भले ही हम घात नहीं करते, வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, தன் சொந்த சகோதரனை பகைக்கிறவன் जो अपने सगे भाई से नफरत करता है மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான்। वो मनुष्य का घातक है। தேவனுடைய பிள்ளைகளுடைய சொந்த சகோதரனை பகைக்கிறவர்கள் மனித கொலை பாதகன்। जो अपने सगे भाई से नफरत करते हैं वो मनुष्य के घातक हैं। விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் பகைப்பது மனுஷ கொலை பாதகத்தன। जो विश्वासी एक दूसरे विश्वासी से बैर करते हैं ये मनुष्य के घातक हैं। கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம், परमेश्वर की ओर देखकर पुकारते हैं, மணிக்கணக்காய் ஜெபிக்கிறோம், कई घंटों पर प्रार्थना करते हैं, அழுது அழுது ஜெபிக்கிறோம்। रो रो कर प्रार्थना करते हैं। கூப்பிடுற சத்தத்துக்கு கர்த்தர் உத்தரவு கொடுத்திருக்கிறாரா? क्या पुकार की आवाज को परमेश्वर सुनता है? உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள்। अपने आप को जांच कर देखिए। உள்ளத்துக்குள்ள பொறாமை, आपके मन में जलन, மற்றவர்கள் முன்னேறுவதை
அதை பார்ப்பதற்கு சகிக்க முடியவில்லை. दूसरे लोग जो आगे बढ़ते हैं उसे देख नहीं पाते हैं, அந்த சகிக்க முடியாத காரணத்தினால उसे सह नहीं पा रहे हो, इसलिए அந்த பொறாமை வரும்போது जब जलन होती है அவர்களுக்குள்ள பகை உண்டாகி उनके अंदर हत्या होकर பயக்க ஆரம்பிக்கிறார்கள். एक दूसरे से नफरत करने लगते हैं। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं பொறாமையோ வென்றால் ये जलन அதற்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? उसके सामने कौन रुक पाएगा? பொறாமையோ வென்றால் ये जलन जो है அதற்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? उसके सामने कौन ठहर सकेगा? தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? आज के दिन अपना जीवन किस प्रकार है? சில மனுஷர்கள் சில குடும்பங்களை பகைப்பார்கள், कुछ लोग जो है किसी परिवार से नफरत करते சில हैं, குடும்பத்தை பகைப்பார்கள். किसी परिवार से नफरत करते हैं। பகைக்கிறதுக்கு முதல் காரணம் பொறாமை. नफरत करने का पहला कारण जलन। அந்த பொறாமை உள்ளத்துக்குள்ளே வரும்போது ये जलन जब मन में आता है, பொறாமையின் உடன்பிறப்பா இருக்கிற जलन का जो सगा जन्म हुआ भाई या बहन, தேவனுடைய பிள்ளைகள் கோபம் நம்ம உள்ளத்துல வருகிறது. हमारे मन में क्रोध आता है। பொறாமையோடு கூட இருக்கிற உடன்பிறப்புகள் எல்லாம் நம்மோடு கூட வருகிறது. ये जलन के साथ जुड़े हुए सारे सगे लोग हमारे अंदर आ जाते हैं। ஒரு பொறாமை என்கிற எண்ணம் உள்ளத்துக்குள்ள வரும்போது जब हमारे मन में एक जलन आती है, அந்த பொறாமை பகையை உண்டாக்குகிறது. कोई जलन जो है नफरत को उत्पन्न करती है, அந்த பொறாமை வைராக்கியத்தை உண்டாக்குகிறது. वही जो है बैरपन को क्रिया करती है, அந்த பொறாமை விரோதத்தை உண்டாக்குகிறது. वही जलन विरोधीपन को उठाता है, அந்த விரோதம் ரெண்டு பேருக்குள்ளே சண்டையை உண்டாக்குகிறது. वही जलन एक दूसरे से झगड़ा उत्पन्न करता है, அந்த சண்டை ரெண்டு பேருக்குள்ளே பிரிவினை உண்டாக்குகிறது. वही झगड़ा एक दूसरे को अलग कर देता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பொறாமை நமக்குள்ளே வராமல் இருக்க காத்துக்கொள்ள வேண்டும். हमारे अंदर जलन न आने से हम अपने आप को रक्षा कर लेना है। கர்த்தருடைய கூப்பிடலின் சத்தத்துக்கு உத்தரவு கொடுக்க வேண்டுமானால் यदि परमेश्वर हमारी पुकार की आवाज को सुनना है तो தகர்ந்து கிடக்கிற நம்முடைய இருதயத்தை தேவ பிள்ளைகள் இன்றைக்கு செப்பனிட வேண்டும். टूटा हुआ मन को मरम्मत करना है। யாருக்குள்ள எல்லாம் பொறாமை இருக்கிறது, किस किस के अंदर जलन है, அந்த பொறாமை உள்ள வருகிறபடினாலே वो जलन अंदर होने के कारण பகைகளும் வைராக்கியங்களும் बैरपन और इच्छापन, விரோதங்களும் சண்டைகளும் विरोध और झगड़ा, பிரிவினைகளும் बंटवारा சகோதரர்களுக்குள்ளே भाइयों के बीच में, விசுவாசிகளுக்குள்ளே विश्वासियों के बीच में அவைகள் கடந்து வருகிறது. वो सब आ रहा है। இத்தனையும் உள்ளத்திலே வைத்துக் கொண்டு इतना सब कुछ मन में रखते हुए இருதயம் தகர்ந்து கிடக்கும் போது मन जब टूटा पड़ा है, கர்த்தர் ஒரு நாள் நம்முடைய அறிவுக்கு புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்ய முடியாது. परमेश्वर कभी हमारे समझ और बुद्धि के बाहर बड़े काम नहीं कर सकेगा। தேவனுடைய பிள்ளைகள் பொறாமையோ வென்றால் அதற்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? इस जलन के सामने कौन ठहर सकेगा? பொறாமைக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. जलन के सामने कोई ठहर नहीं सकेगा। கிராமங்கள்ல गांव में சில வீடு மேல சிலர் பொறாமைப்படுவார்கள். गांव में ऐसा कई बार होता है कि एक घर से दूसरा घर कोई लोग जो है बहुत बैर करते हैं। இங்கேயும் சில இடங்கள்ல இருக்கதான் செய்கிறது. आज भी यहाँ भी कुछ जगह पर होती है। ஒரு குடும்பம் முன்னேறி வருதுன்னா அதை அவங்களால சகிக்க முடியாது. जब कोई परिवार अच्छा बढ़ने लगता है तो दूसरा घर वाला उसे देख नहीं पाता। அவங்கள கண்டா அவங்களுக்கு எரிச்சல், उनको देखते ही इनके मन में காரணம் ईर्ष्या, இல்லாத வார்த்தைகளை சொல்லி பேசுவது, बिना कारण के कोई शब्द उपयोग करेंगे। இப்படி சில காரியங்களை செய்யும் போது ऐसा करते समय தேவனுக்கு பிரியமில்லாத துணிகரமான காரியங்களையும் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். परमेश्वर को जो प्रिय नहीं है वो भी सारे बातें करने लगते இன்னைக்கு हैं। अनेक இடங்கள்ல மந்திரவாதம் செய்வதும் பில்லி சூனியம் செய்வதும் சகஜமாய் விட்டது. आज कई जगह पर जादू टोना करना ये बहुत ही सहज हो गया है। இந்த மந்திர தந்திரங்கள் பில்லி சூனியங்கள் கட்டுகள் செய்ய காரணம் என்ன? ये जादू टोना मंत्र तंत्र ये सब करने का कारण क्या है? உள்ளத்துக்குள்ள வருகிற பொறாமையினால் ஏற்படுகிற விளைவுகள், मन में उठने वाली जलन और ईर्ष्या के कारण है। அதனால தேவ பிள்ளைகள் இந்த பொறாமை நம்மை அழித்து போடு. इसलिए ये जलन हमको नष्ट कर देगी। அப்படினால பொறாமை உள்ளத்துக்குள்ள வராதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். हमारे मन के अंदर जलन ये चीज न हो। ஒரு சகோதரி அழகா இருந்தார்கள். एक बहन बहुत सुंदर दिखती थी। அந்த சகோதரி நல்ல அழகு ராணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல அழகு. वो बहन को हम ये भी कह सकते थे कि वो सुंदर की रानी कह सकते थे। அந்த சகோதரி தன் அழகுனால சந்தோஷப்பட்டார்கள். वो बहन अपनी
सुंदरता के कारण बहुत ही खुश थी। அவர்கள் சந்தோஷமா இருந்தாலும் वो भले उतनी खुश थी। ஒரு வாலிபன் அந்த சகோதரி பின்னாடியே பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார். एक जवान लड़का उस बहन का पीछा कर रहा था, பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். पीछा कर रहा था। ஒரு நாள் கேட்டான், एक दिन पूछा, நீ எனக்கு திருமணம் செய்து கொள்வாயா என்று. क्या तू मुझसे शादी करेगी? அந்த சகோதரி மறுத்து விட்டாள். वो बहन ने मना कर दिया, மறுத்து விட்டாள். मना कर दिया। இப்படி இருக்கும்போது ऐसे जब था, நாட்கள் கடந்து போகிறது. दिन बीतते गया। இந்த சகோதரனுக்குள்ள ஒரு பெரிய பொறாமை. इस बहन के इस भाई के अंदर एक जलन। இவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பினோம். मैंने तो इसको चाहा कि मैं इससे शादी करूं, இவள் மாட்டேன் என்று மறுத்து விட்டாள். लेकिन इसने तो मना कर दिया। எனக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்க கூடாது. मुझे जो नहीं मिली वो किसी को नहीं मिलना चाहिए। மறைந்திருந்து एक दिन चुप कर बैठा था, ஆசிட் கொண்டு வந்து அந்த பிள்ளை முகத்துல ஊத்தி ஊற்றிட்டான். एसिड लाकर उस लड़की के मुंह पे फेंक दिया। அந்த சகோதரி சந்திக்கும்படியாக ஒரு நபர் கடந்து போனார். उस बहन से मिलने के लिए एक व्यक्ति गया, அவருக்கு அடையாளம் தெரியவில்லை. वो उसे पहचान नहीं पाया। கேட்டார், உன் முகம் ஏன் இப்படி இருக்கு? उसने पूछा कि तेरा चेहरा ऐसा क्यों है? நீ உலக அழகின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீ அழகு நிறைந்த ஒரு மகளாய் இருந்தாய். तू तो विश्व में ही बड़ी सुंदर रानी कहलाने समान सुंदर थी, இன்றைக்கு உன் முகம் அலங்கோலம் அடைந்திருக்க காரணம் என்ன? लेकिन आज के दिन तेरा चेहरा इतने विकल्प क्यों हो गया? ஒரு வாலிபன் என் மீது கொண்ட பொறாமை. एक जवान लड़का मुझ पर किया हुआ ईर्ष्या, அவன் என் மீது கொண்ட பொறாமையினாலே उसने मुझ पर किया हुआ ईर्ष्या के कारण ஆசிட் கொண்டு வந்து என் முகத்தில் வீசிட்டான். एसिड लाकर मेरे मुंह में फेंक दिया। பொறாமையோ வென்றால் அதற்கு முன்பாக நிற்க ஒருவனாலும் முடியாது. इस ईर्ष्या के सामने कोई ठहर नहीं सकेगा। பொறாமை என்கிற சுபாவம் மனுஷனுடைய இருதயத்தை தகர்த்து போடுகிறது. ये ईर्ष्या किसी व्यक्ति के मन को तोड़ देता है। இன்றைக்கு யாருடைய இருதயம் எல்லாம் பொறாமையினால் தகர்க்கப்பட்டிருக்கிறது? आज किस किस का मन जलन के कारण टूटा पड़ा है? யாருடைய இருதயத்திலே பகையை மறைத்து வைத்திருக்கிறீர்கள்? आप कितने लोग अपने मन में बैरपन को छुपा कर रखे हो? யாருடைய இருதயத்திலே விரோதங்கள் இருக்கிறது? कितने लोगों के मन में विरोधीपन है? எத்தனை பேர் வைராக்கியத்தோடு இருக்கிறீர்கள்? कितने लोग बड़े ही तीव्र से बैरीपन से बैठे हो? எத்தனை பேர் சண்டையோடு பிரிவினையோடு இருக்கிறீர்கள்? कितने लोग झगड़ा करके अलग हो गए हो? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை செப்பனிடுங்கள். आज के दिन अपने जीवन को मरम्मत कीजिए। உங்கள் வாழ்க்கை நீங்கள் செப்பனிடும் போது अपने जीवन को मरम्मत करते समय கர்த்தர் உங்கள் கூப்பிடலின் சத்தத்துக்கு செவி கொடுப்பார். परमेश्वर आपकी पुकार की आवाज को सुनेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பொறாமை நம்ம விட்டு மாறணும். जलन हमसे दूर होना है। ஆனபடியால் ஆண்டவருடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोग ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். 1 मिनट के लिए हम प्रार्थना ஒரு करेंगे। நிமிஷம் ஜெபி. இருக்கிற இடத்துல நீங்கள் ஜெபியுங்கள். जहां पर आप बैठे हो वहीं पर प्रार्थना कीजिए। ஆண்டவரே, மற்றவருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து நான் சந்தோஷப்படணும். हे परमेश्वर, दूसरों की आशीर्वाद को देखकर मैं आनंदित हूँ प्रभु। மற்றவருடைய முன்னேற்றத்தை கண்டு எனக்குள்ள பொறாமை வரக்கூடாது. दूसरों की प्रगति को देखकर मेरा मन आनंदित होवे, बल्कि जलन न ஒரு होवे। சின்ன பொறாமை உள்ளத்துக்குள்ள வறுமையானாய். यदि एक छोटी सी जलन भी मेरा मन में आए, அந்த பொறாமை உள்ளே இருந்து வளர்ந்து வளர்ந்து वो जलन मेरे मन में बढ़कर बढ़कर யார் மீது பொறாமை கொள்கிறேனோ அந்த நபர் மீது எனக்கு ஒரு பகை உண்டாக்குகிறது. जिसके ऊपर मेरा जलन होता है उनके प्रति मेरा बैरपन बढ़ रहा எவர்கள் है। மீது எனக்கு பொறாமை உண்டாகிறதோ அவர்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு வைராக்கியம் உண்டாகிறது. जिनके ऊपर मुझे जलन है उनको देखते ही मेरा बैरीपन बढ़ रहा है। எனக்குள்ளே இருக்கிற உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டு இருக்கிறார். मेरे अंदर का व्यक्ति दिन पर दिन नष्ट होते जा रहा है। என்னுடைய ஆத்மீக ஜீவியம் நஷ்டப்பட்டு போகிறது. मेरा आत्मिक जीवन नष्ट होते जा रहा है। என் இருதயமாகிய பலிபீடம் உடைந்து போகிறது. मेरा मन रूपी वेदी टूटा जा रहा है। ஆண்டவரே, என் இருதயத்தை செப்பனிடுவீராக. हे परमेश्वर, मेरे मन को मरम्मत என் कीजिए। இருதயத்தை செப்பனிடுவீராக. हे परमेश्वर, मेरे मन को मरम्मत कीजिए। கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள். परमेश्वर के सम्मुख में अपने आप को समर्पण कीजिए। உங்கள் இருதயத்தில் தெய்வீக சுபாவங்கள் உண்டாகட்டும். आपके मन में ईश्वरीय स्वभाव होने दो, தெய்வீக சுபாவங்கள் உண்டாகட்டும். ईश्वरीय गुण होने दो। எல்லாரும் வாய் திறந்து ஒரு நிமிஷம் सब ஜெபிங்க. सब सब अपना मुंह खोलकर கர்த்தருடைய சமூகத்தில் 1 உங்களை मिनट के தாழ்த்துங்கள். लिए प्रार्थना करेंगे। अपने आप को नम्र कीजिए। ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவுக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya. மாம்சமான யாவரும் உம்முடைய சமூகத்தில் வருவார்கள் என்று சொன்னி. ஹalleluya. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தெய்வ நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தை நீர் செப்பனிடுவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. கர்த்தா
பிதாவே தகர்ந்து போய் கிடக்கிற, சோர்ந்து போய் கிடக்கிற, உடைந்து போய் கிடக்கிற இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினால் செப்பனிடப்படுவதாக. என் ஆண்டவர் ஒவ்வொரு இருதயத்தை கர்த்தர் கட்டுவீராக. glory உமக்கு நன்றி. ஆமே 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 ஹalleluya ஹalleluya ஹalleluya. பொறாமை என்கிற சுபாவம் வேரோடு பிடுங்கெறிவீராக. glory உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் அவ்விதமாய் நீ செய்ய போகிறபடினாலே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹalleluya. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள பொறாமை இருக்க கூடாது. परमेश्वर के लोगों के अंदर ईर्ष्या नहीं होना है. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வைராக்கியம் இருக்க கூடாது. परमेश्वर के लोगों के अंदर कोई प्रकार की एक वैराग्यता न होना இன்னைக்கு है. अनेகருடைய வாழ்க்கையில் நன்றாய் ஜெபிக்கிறார்கள். आज कई लोग प्रार्थना तो अच्छी तरह से करते हैं, அவர்களுடைய மனசாட்சிக்கு ஏற்றார் போல அவர்கள் தங்களை நீதிமான்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். लेकिन अपनी अपनी विवेक के अनुसार अपने आप को धर्मी कहते हैं. அவர்களுடைய மனசாட்சிக்கு ஏற்றார் போல அவர்கள் தங்களை விசுவாசிகள் என்று சொல்லிக் अपने கொள்கிறார்கள். अपनी विवेक के अनुसार अपने आप को विश्वासी कहते हैं. ஆனா உள்ளத்துக்குள்ள பகை இருக்கிறது. परंतु मन में बैरपन है, உள்ளத்துக்குள்ள வைராக்கியம் இருக்கிறது. मन में तीव्रपन है. எத்தனை வருஷமானாலே कितने भी साल क्यों न हो, பகை மாறவில்லை, बैरीपन दूर नहीं हुआ है, வைராக்கியம் மாறவில்லை. तीव्रपन नहीं दूर हुआ है. வாயினால் சொல்லுகிறார்கள், केवल मुंह से कहते हैं நான் செத்தாலும் முகத்துல முழிக்க மாட்டேன், मैं मर भी जाऊं उसका चेहरा नहीं देखूंगा, நான் செத்தாலும் அவ என் முகத்தை பார்க்க வரக்கூடாது. मैं मर भी जाऊं मेरा भी चेहरा देखने के लिए वो ना आए. இது என்ன விசுவாசி வாயிலிருந்து வர வார்த்தை? ये कौन सा विश्वासी है जिसके मुंह से ये बातें निकलती நீ है? செத்த பிறகு வாரால வரலையா உனக்கு என்ன தெரியும்? वो तू मरने के बाद वो आती है या नहीं आती है तुझे कैसा मालूम पड़ेगा? தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் உங்கள் வைராக்கியத்திலேயே நீங்கள் மடிவீர்களேயானால், यदि आप लोग अपनी तीव्र विचार में ही मरते रहोगे, உலகத்திலும் தேவாசீர்வாதம் கிடைக்காது, மறுமையிலும் நித்திய ஜீவன் கிடைக்காது. इस दुनिया में भी आप ईश्वरीय आशीर्वाद को नहीं पाओगे और अनंत जीवन को भी नहीं पाओगे. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் மனம் திரும்புதற்கு ஏற்ற கனி கொடுக்க வேண்டும். आप लोग मन फिराने के योग्य फल दीजिए. மரத்தை கனியினால் அறிவீர்கள் என்று ஆண்டவர் पेड़ சொன்னார். को फल से पहचानोगे. உங்களுக்குள்ள என்ன கனி இருக்கிறது? आपके अंदर क्या फल है? உங்கள் கனியை கர்த்தர் பார்க்கிறார். आपकी फल को परमेश्वर देखता है. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு கீழ்ப்படியாமை, आज कई लोगों के जीवन में आज्ञा उल्लंघन, வாழ்க்கையில கர்த்தர் சில நன்மைகளை செய்யும் போது, जब परमेश्वर कोई भलाई करता है, சில ஜெப வரங்களை கொடுக்கும் போது, जब कुछ प्रार्थना का वरदान देता है, எல்லாராலையும் ஜெபிக்க முடியாது. सब कोई प्रार्थना नहीं कर पाएंगे. சிலருக்கு கர்த்தர் ஜெப வரத்தை கொடுத்திருக்கிறார். कुछ लोग को परमेश्वर प्रार्थना की वरदान दिया है, மணிக்கணக்காய் ஜெபிக்கிறார்கள், घंटों भर प्रार्थना करते हैं. ஆனா அப்படி சில கிருபைகளையும் வரங்களையும் கர்த்தர் கொடுக்கும் போது, वैसा अनुग्रह और वरदान पाने पर भी தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் மேட்டிமை அடைய கூடாது. परमेश्वर के लोगों का मन में घमंड न हो. இப்படி ஒரு மேட்டிமை வருவதினாலே ऐसी एक घमंड होने के कारण தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் இஷ்டத்துக்கு செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். परमेश्वर के लोग अपनी मन की क्रिया करने लगते हैं. முதலாவது கர்த்தருக்கும் सबसे प्रथम परमेश्वर को, பின்பு ஊழியர்களுக்கும் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். उसके बाद सेवकों के लिए अपने आप को समर्पण कीजिए. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை முதலாவது கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். उद्धार पाए हुए परमेश्वर के लोगों का जीवन सबसे पहले परमेश्वर के लिए समर्पण किया जाना है. இரண்டாவது நம்மை நடத்துற ஊழியர்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். दूसरा हमारा अगुवा करने वाले हमारे सेवकों के लिए समर्पण किया जाना है. நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும், आप कोई भी बात करें, நீங்கள் உங்க குடும்ப விஷயம் அல்ல, आपका परिवार की बातें नहीं कह रहा हूं. தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு தீர்மானங்களை எடுத்தாலும், आप जो भी आपके जीवन में निर्णय लेंगे, ஆண்டவரிடத்துல கேட்டு முடிவெடுங்க. परमेश्वर से पूछकर निर्णय लीजिए. இரண்டாவது ஊழியரிடத்திலே கன்ஃபார்ம் பண்ணுங்க. दूसरा सेवकों के पास बताकर उसे कंफर्म कीजिए. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा. இன்றைக்கு தேவனிடத்தில் ஆலோசனை கேட்பதில்ல, आज कई लोग परमेश्वर से भी कुछ पूछते नहीं हैं, ஊழியரிடத்தில் சொல்லுவதும் இல்ல. सेवकों को भी बताते नहीं हैं. நாளைக்கு ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு வரும்போது कल के दिन जब कोई आंसू की तराई आती है, யாரிடத்துல போக முடியும்? किसके पास जा पाएंगे? உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் இயேசு. आपके लिए सिफारिश करने वाला यीशु है. பிதாவுக்கும் உங்களுக்கும் நடுவே இருந்து பரிந்து பேசுகிறவர் இயேசு. पिता और आपके बीच में खड़े होकर सिफारिश करने वाला हमारा यीशु है. உலகத்திலே உங்களுக்காக இயேசுவிடத்தில் பரிந்து பேசுகிறவர்கள் ஊழியர்கள். इस दुनिया में यीशु से सिफारिश करने वाले, आपके लिए करने वाले आपके सेवक हैं. உங்களுக்காக உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள்
ஊழியர்கள். आपके प्राण के लिए उत्तरदायित्व करने वाले आपके सेवक हैं। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். इसलिए आप लोग आज्ञा पालन करने वाले बनो। இன்னைக்கு நம்மளுடைய சபை ஊழியங்கள் வளர்கிறது. अब हमारी कलीसिया जो है बढ़ गई है। இப்ப ஆங்காங்கே கிளை ஊழியங்கள் ஆரம்பிக்கும் போது जब यहाँ वहाँ जब शाखा कलीसिया बनाया गया था, ஊழியர்கள் விசுவாசிகளை அனுப்பி வைக்கிறோம். सेवक लोग जो है विश्वासियों को बेचते हैं। ஒரு சகோதரன் நன்றாக சுவிசேஷம் செய்வார், ஊழியம் செய்வார். एक भाई था जो अच्छा सुसंदेश का सेवा करता था। கர்த்தர் அவருக்கு கொடுத்த தாளந்து, वो उनको परमेश्वर ने दिया हुआ वरदान, அதனால அவரிடத்தில் சொல்லுவோம், इसलिए हम उनसे बोलते थे எங்க நீங்கள் கடந்து போனாலே अब जहाँ भी जाओगे உங்களால் முடிந்த அளவுக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள். उतना सुसंदेश सुनाओ। இது தேவன் அவருக்கு கொடுத்த ஒரு பாரம், அவர் செய்கிறது ஊழியம், சுவிசேஷ ஊழியம். ये परमेश्वर ने उनको दिया हुआ सुसंदेश की सेवा। கர்த்தர் அவருக்கு கொடுத்த அழைப்பின்படியே சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார். परमेश्वर ने उनको जो बुलावा दिया था उसी के अनुसार सुसंदेश की सेवा करते आ रहे தேவனுடைய थे। பிள்ளைகள் இன்றைக்கு நம்மை கர்த்தர் எந்த அழைப்பிலே அழைத்து வைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பிலே நிலைத்திருந்து ஓட வேண்டும். आज के दिन परमेश्वर ने हमको किस कारण से बुलाया है उसी बुलावा में बने रहना है। பிரசங்கம் எல்லாரும் பண்ணலாம், सब कोई प्रचार कर सकते हैं, வேதத்தை வாசிக்கிறவர்கள் எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம். जो भी पवित्र शास्त्र पढ़ते हैं सब प्रचार कर सकते ஆனா हैं, எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. परंतु सबके लिए एक नियम है। உபவாச ஜெபம் என்றால் இப்படித்தான், उपवास की प्रार्थना ऐसा ही होना चाहिए, ஆராதனை என்று சொன்னால் இப்படித்தான், आराधना ऐसा ही होना चाहिए, சண்டே கிளாஸ் என்று சொன்னால் இப்படித்தான். संडे क्लास ऐसा ही होना चाहिए। எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கு, ஒரு கிரமம் இருக்கிறது. सबके लिए एक नियम है और शर्त है। அந்த கிரமத்தை மீறுகிறவர்கள் எல்லாரும் அக்கிரமக்காரர்கள். उस अक्रम को उल्लंघन करने वाले सब अक्रम करने वाले हम लोग எப்படி हैं। இருக்கிறோம்? हम कैसे हैं? கிரமம் என்று சொல்லும்போது, जब नियम कहा जाता ஒரு है, ஒழுங்கு என்று சொல்லும்போது, जब एक नियम का पालन किया அந்த जाना है, ஒழுங்கை மீறுவது, கிரமத்தை மீறுவது அக்கிரமம். उस नियम का उल्लंघन करना अधर्मीपन है। ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்க. परमेश्वर कहता है ये अधर्म काम करने वाले मुझसे दूर हो जाओ। தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாய் நடத்தப்பட வேண்டும். परमेश्वर के लोग सभी को ही सही रीति से सही नियम से किया जाना है। ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்துல ஜெபம் பண்ணணும். प्रार्थना करने के समय में प्रार्थना करना है, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க கூடாது. तब बैठकर संदेश नहीं बताना। பிரசங்கம் உங்க மேல விழுந்த கடமை அல்ல. प्रचार करना आपका जिम्मेदारी नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, நீங்கள் அதிக ஆக்கனை அடைவீர்கள் என்பதை அறிந்து आप लोग को अधिक दंड पाना होगा, इसलिए உங்களில் अनेகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களே ஆக. आप में से कई लोग उपदेश वाहक न बने। போதகர்களாய் இருக்கிறவர்கள் जो उपदेशक हैं அவர்களுக்கு அதிக ஆக்கினை உண்டு, उन पर बहुत दंड होता है। உங்களுக்கு அதிக ஆக்கினை உண்டு என்பதை நீங்கள் அறிந்து आप पर बहुत दंड होगा ये जानकर உங்களில் अनेகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக. आप में से कई लोग उपदेशक न बने। ஆசாரியர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட வேலை ஆசாரியர்களுக்கு, याजक के लिए जो काम दिया गया वो याजक करेंगे। லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை லேவியர்களுக்கு, लेवियों के लिए जो काम दिया गया वो लेवी करेंगे। விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் விசுவாசிகளுக்கு, विश्वासियों को जो काम दिया गया वो विश्वासी ही करेंगे। இந்த பொறாமை உள்ளத்துல வரும்போது ये जलन जब मन में उठता है, அவர்கள் மோசேக்கு விரோதமாய் ஆரோன் மிரியாம் எழும்பினார்கள். मूसा के विरोध हारून और मिराम उठे। மோசேக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு வேற, मूसा को अलग बुलावा था, ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு வேற, हारून को दिया गया बुलावा अलग था, மிரியாமுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு வேற. और मरियम को बुलाया गया हुआ बुलावा अलग था। மிரியாம் பாட்டு பாடுகிறாள், मरियम गीत गाती थी, மோசே கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை பெற்றுக் கொள்ளுகிறார், मूसा परमेश्वर से वचन पाता था, ஆரோன் மோசேயிடத்தில் ஆலோசனை கேட்டு வாயினால சொல்லுகிறார், और हारून मूसा से सम्मति लेकर लोगों को बताता था। மோசே ஆரோன் ஆக முடியாது, मूसा हारून नहीं बनेगा, ஆரோன் மோசே ஆக முடியாது, हारून मूसा नहीं बन पाएगा, மிரியாமும் மோசே ஆக முடியாது, और मरियम भी मूसा नहीं बन पाएगा। எல்லாருக்கும் தேவன் ஒரு நியமித்த ஒரு எல்கை, ஒரு கோட்டை வைத்திருக்கிறார். सबको परमेश्वर एक एक सीमा दिया है। தேவனுடைய பிள்ளைகள் சகலமும் ஒழுங்குகரமாய் நடக்க வேண்டும். सब कुछ सही रीति से और नियम से किया जाना है। அங்கங்கே விசுவாசிகளுடைய வீடுகளிலே நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களானால், यदि आप यहाँ वहाँ जाकर विश्वासियों के परिवार में जाकर प्रार्थना करते हो, ஜெப நேரத்தை பிரசங்கம் பண்ணி நேரத்தை
கழிக்க கூடாது. प्रार्थना के समय में उपदेश देकर समय व्यर्थ मत करो. ஊழியருடைய அனுமதி இல்லாமல் விசுவாசிகள் எங்கேயுமே பிரசங்கம் பண்ண கூடாது. सेवकों के अनुमति के बिना विश्वासी लोग कहीं भी जाकर संदेश नहीं देना है. நீங்க பிரசங்கம் பண்ணினால் यदि आप जाकर संदेश करोगे, என்கிட்ட கேட்டீங்களா? क्या हमसे पूछा क्या? நான் பிரசங்கம் பண்ணவான்னு கேட்டீங்களா? क्या आपने हमसे पूछा कि हम संदेश दे? நாங்க அனுமதி தந்தோமா? क्या हमने अनुमति दिया? சபைக்குள்ள எல்லாம் ஒழுங்கா இருக்கணும். कलीसिया में जो भी होगा सब नियम से किया जाएगा. வேதம் எல்லாருக்கும் தெரியும். पवित्र शास्त्र सबको ही जानते हैं. ஆனா போதகராக வேண்டும் என்று விரும்பாதீருங்க. परंतु उपदेशक बनना न चाहो, அது அதிக ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வரும். वो अधिक दंड ले आएगा. தேவனுடைய பிள்ளைகள் சகலமும் ஒழுங்கும் கரமாய் நடக்கட்டும். सब कुछ सही रीति और नियम से किया जाए. இதெல்லாம் இருதயமாகிய பலிபீடத்தை தகர்த்து போடக்கூடிய காரியம். ये सब मन रूपी वेदी को तोड़ देता है. இப்படி எல்லா ஒழுங்கை மீறி அக்கிரம கிரியைகளை செய்து கொண்டு ऐसे सारे नियम को उल्लंघन करके தேவ சமூகத்தில் ஜெபித்தால் கர்த்தர் எப்படி உத்தரவு கொடுப்பார்? परमेश्वर के सम्मुख में प्रार्थना करने से परमेश्वर कैसे जवाब देगा? அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஸ்கூலுக்கு பிள்ளைகள் அனுப்புறோம். बच्चों को स्कूल में भेजते हैं. அங்க ஒரு ஒழுங்கு கரமும் இருக்குது. वहां पर एक नियम होता है. யூனிஃபார்ம் தான் போடணும். यूनिफॉर्म ही पहनना है. ரெய்னி சீசன்ல சாண்டல் தான் போடணும். यदि बारिश के मौसम में सैंडल ही पहनना है, ஒரு ரூல் வைக்கிறாங்க. वहां पर एक नियम रखा जाता है. அந்த ரூலை ஒரு நாள் மறந்து போய் தவறி போனாலே यदि एक दिन भी हम उस नियम का उल्लंघन करेंगे, பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுக்கிறார்கள். बच्चों को वहां पर पनिशमेंट दिया जाता சபை है. என்று சொல்லும்போது அதை விட மேன்மையானது कलीसिया उससे भी बढ़कर है. தேவ பிள்ளைகள் மிகுந்த ஞானமும் கவனமாய் இருக்க வேண்டும். परमेश्वर के लोग अधिक ध्यान पूर्वक होना है. ஆனபடியால் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய இருதயத்தை தகர்த்து போடக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து सबसे पहले हम ये जांच कर देखेंगे कि हमारे मन को तोड़ देने वाली बातें क्या क्या है. இருதயத்தை செப்பனிட வேண்டும். मन को मरम्मत करना है. இருதயத்தை செப்பனிட வேண்டும். मन को मरम्मत करना है. சுவிசேஷத்தை அறிவிப்பது எல்லார் மேலும் விழுந்த கடமை. सुसंदेश सुनाना सब पर गिरा हुआ जिम्मेदारी है. ஆனா போதக ஊழியம் என்பது எல்லாருக்கும் உரியதல்ல. परंतु उपदेशक बनना सबका बस की बात தேவனுடைய नहीं பிள்ளைகள் है. வேதத்தின் அறிவு உள்ளவன் வர வேண்டும். पवित्र शास्त्र की जानकारी आपके अंदर आए. அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. வேதத்தில் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, எல்லா தீமைக்கும் மெயின் காரணம் सारी बुराइयों का जड़ பொருளாசை. अभिलाषा. பொருளாசை. अभिलाषा. தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது நாம் பார்த்த பொறாமை. सबसे पहला हमने देखा जलन. அந்த பொறாமையோடு சேர்ந்து इस जलन के साथ साथ பகைகளும் बैरीपन, வைராக்கியமும் तीव्रता, பிரிவினையும் बंटवारा, சண்டையும் झगड़ा, இவெல்லாம் உள்ளத்துக்குள்ள வந்துருது. ये सब मन में आ जाता இது ஒரு है மனுஷனுடைய இருதயத்தை சிதைத்து போடுகிறது. और मनुष्य के हृदय को पूरी तरह से नष्ट कर देता ஒரு है. மனுஷனுடைய பலிபீடமாகிய இருதயத்தை தகர்த்து போடுகிறது. किसी व्यक्ति के वेदी रूपी मन को तोड़ देता है. தகர்க்கப்பட்ட பலிபீடம் உள்ளவர்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பம் தேவனால் கேட்கப்பட முடியாது. जिसकी वेदी टूट गई है उनकी प्रार्थना सुनी नहीं जाएगी. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், प्रेरित पौलुस तीमुथियुस से कहता है, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. धन लोभी सारी बुराई का जड़ है. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. धन लोभ सारी बुराइयों का जड़ है. சிலர் அதை இச்சித்து कुछ लोग उसे चाहकर விசுவாசம் என்கிற கப்பலை சேதப்படுத்தி போட்டார்கள். विश्वास रूपी जहाज को तोड़ दिया है. பண ஆசை எவர்களுக்குள்ளே வருகிறதோ जिसके अंदर धन लोभ होता है அவர்களுக்குள்ளே விசுவாசம் குறைந்து போகிறது. उनके अंदर विश्वास घट जाता है. தேவ பிள்ளைகள் நமக்குள்ள இருக்க விசுவாசம் எப்படி இருக்கிறது? हमारे अंदर का विश्वास किस प्रकार है? கர்த்தர் மே கரம் பிடித்த நாட்கள்ல இருந்த விசுவாசம். परमेश्वर जिस दिन आपका हाथ पकड़ा उस दिन की தேவன் विश्वास, மேல் அன்றைக்கு இருந்த ஒரு வைராக்கியம், उस दिन परमेश्वर पर रखा हुआ तीव्रता, அன்றைக்கு இருந்த ஒரு நம்பிக்கை उस दिन जो परमेश्वर पर रखी हुई आशा இன்றைக்கு இருக்கிறதா? क्या आज के दिन है? அன்றைக்கு நாம் சொன்னோம், उस दिन हम कहते थे கர்த்தர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். परमेश्वर मुझे मार भी डाले तो मैं उसी पर भरोसा रखूंगा. எந்த சூழலில் என்னை விடுவிக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். किसी भी परमेश्वर परिस्थिति में परमेश्वर मुझे छुड़ाने के लिए योग्य है. இன்றைக்கு அந்த விசுவாசம் நம்பிக்கை எங்க போச்சு? लेकिन आज के दिन वो विश्वास और भरोसा कहाँ गया? தேவனுடைய பிள்ளைகள் பணாசைக்கு இடம் கொடுத்து धन लोभी होकर அதற்கு பின்னாடியே ஓடி ஓடி उसके पीछे दौड़कर தங்களுடைய வாழ்க்கையில अनेक கேடுகளை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். अपने जीवन में कई नष्ट को कमा लिए हैं. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, எந்த மனுஷனாவது कोई भी व्यक्ति தான் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று
பிரயாசப்பட்டால் धनी होने की विचार रखे, அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரயாசம் उनके अंदर की प्रयास அந்த மனிதனை சோதனையிலே அகப்படுத்துகிறது. उस व्यक्ति को परीक्षा में गिरा देता है। தாங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று விரும்பி ஓடுகிறவர்கள், जो कोई अपने आप को धनी बनाने के लिए दौड़ते हैं, பிசாசு அவர்களை சோதனையிலே விழ பண்ணுகிறார். शैतान उनको परीक्षा में गिराता है। பிசாசுடைய கால்களுக்கு மறைவான கண்ணிகளை விரிக்கிறார். शैतान उनके पैरों के लिए बड़े गुप्त में जाल फैलाता है। அவர்களுக்குள்ள மதிகேடு உண்டாகிறது. उनके अंदर धन लोभ देता है। அவர்களை அறியாமலேயே அழிவிலே போய் விழுகிறார்கள். अपने अनजान में नष्ट हो जाते हैं। தேவனுடைய பிள்ளைகள் இச்சை அவர்களுக்குள்ள உருவாகிறது. उनके अंदर अभिलाषा उठती है। அல்லேலூயா, हालेलुया। லாட்டரி டிக்கெட் எடுக்கறாங்க. लॉटरी टिकट निकालते हैं। அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியல. वो सच है या झूठ है मुझे मालूम नहीं, பேப்பர்ல போடுறாங்க. लेकिन ऐसा पेपर में देखा है। லாட்டரி டிக்கெட் எடுத்தார், இவருக்கு 5 கோடி பிரைஸ் விழுந்திருக்கு அப்படின்னு. लॉटरी टिकट में इस व्यक्ति को 5 करोड़ रुपया मिला है, அது நம்ம நியூஸ் பேப்பர்ல வாசிக்கிறோம். और उसे हम न्यूज़पेपर में पढ़ते हैं। ஆனா அது கேட்டு उसे सुनकर மற்றவர்கள் லாட்டரி டிக்கெட் எடுக்கறாங்க. दूसरे लोग भी जाके लॉटरी टिकट खरीदते ஒரு हैं। நேரம் லாட்டரி எடுக்க பழகிட்டா एक बार जब एक लॉटरी का आदत लग जाए, அந்த பழக்கம் மாறுறது ரொம்ப கஷ்டம். वो आदत दूर होना बहुत तकलीफ है। எத்தனையோ பேர் கடன் வாங்கி கூட லாட்டரி வாங்குறாரு. कितने लोग उधारी लेकर भी लॉटरी खरीदते हैं। தேவனுடைய பிள்ளைகள் எதற்காக? क्यों? பண ஆசை. सब धन लोभ, எப்படியாவது சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும். जल्दी से धन कमाना है। பேங்க்ல போய் கொள்ளையடிக்கிறாங்க. बैंक को जाके लूटते हैं। எதற்காக? किस लिए? சீக்கிரம் பணக்காரன் ஆகணும். जल्दी से धनवान बन जाना है। ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், जो चाहते हैं कि मैं जल्दी से धनवान बन जाऊं, பண ஆசைக்கு பின்னாடி ஓடுகிறவர்கள், जो कोई धन के पीछे पीछे दौड़ते हैं, இது சாத்தான் விரிக்கிற வலை என்று அறியாதிருக்கிறவர்கள், ये जो जानते नहीं कि ये शैतान का जाल है, தங்கள் வாழ்க்கையிலே தாங்களே அறியாமல் சோதனையிலே விழுந்து போகிறார்கள். अपने अनजान में परीक्षा में गिर जाते हैं, தங்களையும் அறியாமலே சாத்தான் விரிக்கிற வலையிலே கண்ணியிலே சிக்கப்படுகிறார்கள். अपने अनजान में शैतान के फैलाए हुए जाल में फंस जाते हैं, கேட்டிலும் அழிவிலும் மதிகேட்டிலும் சிக்கிக் கொள்கிறார்கள். नष्ट में और बैरीपन में और झूठेपन में फंस जाते हैं। அந்த ஒரு ஆசை, एक इच्छा, இச்சை अभिलाषा மனுஷனுக்குள்ள வருது. मनुष्य के भीतर होती है। இச்சை ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது जब कोई अभिलाषा मनुष्य के भीतर होता है, அந்த இச்சை கர்ப்பம் தரிக்கிறது. वो अभिलाषा गर्भ होता है। தேவனுடைய பிள்ளைகள் பொருள் ஆசைக்கு இடம் கொடாது இருங்க. कभी वस्तु लोभ ना बनना, பண ஆசைக்கு இடம் கொடாது இருங்க. धन लोभ ना बनना। அந்த ஒரு சின்ன ஆசை உள்ளத்துக்குள்ள வந்து விட்டால் एक छोटा सा लोभपन அது பின்னாடியே ஓட வைக்கிறது. उसी के पीछे हमको दौड़ाता है। ஒரு ஸ்திரீயுடைய சரீரத்திலே கர்ப்பத்திலே குழந்தை உருவாகினால், जब कोई स्त्री के गर्भ में बच्चा उत्पन्न होता है, அந்த குழந்தை வளர்ந்து வளர்ந்து वो बच्चा बढ़कर அது பெரிதாகிறது போல वो जैसा बड़ा होता है, ஆசை என்கிற ஒரு காரியம், वैसे ही अभिलाषा भी, இச்சை என்கிற ஒரு காரியம் इच्छा भी ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள விழும்போது किसी इंसान के मन में जब गिर जाता है, அந்த இச்சை கர்ப்பம் தரித்து वो इच्छा गर्भ होकर பாவத்தை பிறப்பிக்கும். पाप को जन्माता है। அந்த பாவம் பூரணமாகும் போது वो पाप जब सिद्ध होता है, மரணத்தை பிறப்பிக்கும். मृत्यु को ले आता है। இந்த மரணம் எங்கே சம்பவிக்கிறது? ये मृत्यु कहाँ होती है? தேவ பிள்ளைகளுடைய ஆத்துமாவிலே சம்பவிக்கிறது. परमेश्वर के लोगों की प्राण में होती है। ஆத்துமாவிலே மரணம் சம்பவிக்கிறது. प्राण में मृत्यु होती है। ஆத்துமா மரித்து போனால் ஒரு மனுஷன் கர்த்தரை துதிக்க முடியாது. जिस व्यक्ति का प्राण मर चुका है वो परमेश्वर की स्तुति नहीं कर पाएगा। ஒரு மனுஷனுடைய ஆத்துமா மரித்து போயிருக்குமானால் கர்த்தரை துதிக்க முடியாது. जिस व्यक्ति का प्राण मर चुका है वो परमेश्वर का स्तुति नहीं कर पाएगा। ஆத்துமா மரித்து போன மனுஷனால் ஜெபிக்க முடியாது. जिस व्यक्ति का प्राण मर गया है वो प्रार्थना नहीं कर पाएगा। தேவனுடைய பிள்ளைகள் ஆத்துமா கர்த்தருக்குள் ஜீவனோடு இருக்கிறதா மரித்து போய் இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ये जांच कर देखो कि परमेश्वर में मेरा प्राण जीवित है या मरा हुआ है। இப்படிப்பட்ட சூழ்நிலையால் अनेகருடைய வாழ்க்கை தகர்ந்து போய் இருக்கிறது. ऐसे परिस्थिति में कई लोगों का जीवन टूटा पड़ा है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பொறாமை உள்ள வரக்கூடாது.
வரக்கூடாது. सबसे पहला जलन अंदर नहीं आना है। பொறாமை உள்ள வந்தால் यदि जलन अंदर आ அது जाए பகையையும் கோபத்தையும் வைராக்கியத்தையும் சண்டைகளையும் பிரிவினைகளையும் உண்டாக்குகிறது. वो बैरीपन, झगड़ा, ईर्ष्या, विरोधीपन और बंटवारा अलग कर देता है। பொருள் ஆசை பண ஆசை உள்ள வரக்கூடாது. और दूसरा धन लोभ अभिलाषा हमारे अंदर नहीं அந்த आना பண ஆசையும் பொருள் ஆசையும் வரும்போது है। धन लोभ, वस्तु लोभ ये सब आते समय அது சாத்தான் நமக்கு மறைவாக விரிக்கிற கண்ணி. शैतान हमारे लिए गुप्त में फैलाने वाला जाल, அந்த கண்ணிலே தெரியாமல் போய் விழுந்து उस जाल में अनजान में गिरकर, அந்த கண்ணிலே சிக்கப்பட்டு उस जाल में फंसकर அது நம்மை அழிவுக்கு நேராய் மதிகேடுக்கு நேராய் இச்சைக்கு நேராய் இழுத்து கொண்டு போய்விடும். वो हमें मृत्यु की ओर, मूढ़ता की ओर और नष्ट की ओर ले जाती है। பொறாமையும் பொருளாசையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை தகர்த்து போடுகிறது. ये जलन और ये लोभ किसी व्यक्ति के मन को तोड़ देता है। ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகள் பொருளாசையும் பொறாமையும் நம்ம விட்டு விலக்கி விட்டு इसलिए परमेश्वर के लोग हमारे अंदर की जलन और धन लोभ को हमसे दूर करके இருக்கிறது போதும் என்ற திருப்தியான மனப்பான்மை நமக்கு வேணும். जो हमारे पास है उसी में संतुष्ट रहिए। அதுதான் திருப்தியான ஆசீர்வாதம். वही संतुष्ट आशीर्वाद। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ராஜா அலெக்சாண்டர் राजा अलेक्जेंडर அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி वो मरने से पहले அவர் சொன்னாரா, उसने कहा நான் மரித்த பிறகு मेरे मरने के बाद என்னுடைய பெட்டியில मेरे पेटी में ரெண்டு பக்கமும் துவாரம் போட்டு வைங்க. मेरे गफन जो रहेगा उसमें दो साइड भी छेद डाल के रखो। ஆமா ஓட்டை. छेद। அது பெட்டியை தூக்கிட்டு ஊர்வலம் போகும்போது जब वो पेटी लेकर पूरा गांव जाएंगे, என் கை ரெண்டையும் வெளியில விரித்து வையுங்கள். मेरा दोनों हाथ को उस दोनों छेद में डालकर बाहर फैला कर रख दो। அப்ப எல்லாருக்கும் தெரியும் तब सबको मालूम पड़ेगा மகாராஜா அலெக்சாண்டர் महाराजा अलेक्जेंडर அவ்வளோ பெரிய ராஜாவாய் வாழ்ந்தாலும் भले इतना बड़ा राजा था, இந்த பூமி விட்டு போகும்போது इस पृथ्वी से जाते समय ஒன்றுமில்லாமல் ரெண்டு கையை விரித்து காலி கையாய் போய் சேர்கிறார். बिना कुछ ले नहीं गया, खाली हाथ गया हूं। தேவனுடைய பிள்ளைகள் நாமும் ஒன்று கொண்டு வந்ததில்லை. परमेश्वर के लोग हम भी कुछ लेकर नहीं आए ஒன்றை थे கொண்டு போக போவதும் இல்லை. और कुछ लेकर भी नहीं जाने वाले हैं। இருக்கிற நாட்கள்ல जब तक हम जीवित हैं, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதை திருப்திப்பட்டு परमेश्वर ने जो हमको दिया है उसी में संतुष्ट रहेंगे। உண்ணவும் உடுக்கவும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதை திருப்திப்பட்டு जो खाने को दिया है, पहनने को दिया है, उसी में संतुष्ट रहकर சந்தோஷமாய் வாழ்வதை விட பாக்கியமான குடும்ப வாழ்க்கை ஒன்றுமில்லை. आनंदित जीवन बिताने से बढ़कर कोई आशीर्वाद भरा हुआ परिवार नहीं है। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்ப இப்படிப்பட்ட காரியங்களினால் நம்முடைய இருதயம் தகர்ந்து போய் கிடக்குமேயானால் ऐसी बातों से यदि हमारा मन टूटा हो, தகர்க்கப்பட்ட நம்முடைய இருதயத்தை செப்பனிட்டு टूटा हुआ मन को मरम्मत करके செப்பனிடப்பட்ட இருதயத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். मरम्मत किया हुआ मन से परमेश्वर को पुकारना है, கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். परमेश्वर को देखकर पुकारना है। வேதத்தில் வாசிக்கிறோம் पवित्र शास्त्र में पढ़ते हैं ஒரு ஏழை விதவை இருந்தாள். एक गरीब विधवा थी। ஆண்டவர் अनेक ஊமைகளை சொன்னார். परमेश्वर ने कई दृष्टांत बताया है। அதுல ஒரு ஊமை இது. उनमें से एक दृष्टांत यह है, ஒரு ஏழை விதவை இருந்தாள். एक गरीब विधवा थी, தனக்கும் தன் எதிராளிக்கும் இடையிலே ஒரு வழக்கு இருந்தது. अपना और अपना विरोधी के बीच में एक मैटर था। இந்த வழக்கை விசாரிக்கும்படியாய் इसे वकालत करने के लिए அவர் ராஜாவிடத்துல போகிறார். वो राजा के पास गई, ஒவ்வொரு நாளும் போகிறார். प्रतिदिन जाती थी। அந்த மனுஷன் वो व्यक्ति, அவன் தேவனுக்கு பயப்படாதவன். वो परमेश्वर का भय नहीं मानता था மனுஷனை மதிக்கவே மாட்டான். और इंसान का कभी आदर नहीं करता, மனுஷனை மதிக்க மாட்டான். मनुष्य का आदर नहीं करता। இது ஏழை விதவை. एक गरीब विधवा थी, இவளை மதிக்க போறான். इसको थोड़ी वो आदर करने वाला ஆனா है। வழக்கு நியாயத்துக்காக போகிறாய். वो वहां पर उससे वकालत के लिए जाती है, ஒவ்வொரு நாளும் போகிறாய். हर दिन जाती है। அப்ப நினைச்சான் उसने सोचा நம்ம ஒன்று செய்யாவிட்டாலு भले हम कुछ भी नहीं किया, இவன் ஒவ்வொரு நாளும் என்ன வந்து அலட்டிட்டே இருக்கிறா. फिर भी प्रतिदिन ये मुझे जो सता रही है, அவளுக்கு நியாயம் செய்யாட்டாலு भले उसका न्याय न भी करे, அவன் என்ன வந்து தொந்தரவு பண்ணாம இருக்க वो रोज मुझे आकर न सताए, इसलिए அவளுக்கு நம்ம ஒரு தீர்வு செய்ய வேண்டும் मुझे उसका कुछ तो वकालत करना ही என்று होगा। சொல்லி ऐसा कहकर அந்த ஏழை விதவையின் வழக்கை நீ தீர்த்து வைத்தார். उस
गरीब विधवा के मामले को सुलटा कर रखा। இயேசு சொல்லுகிறார், यीशु ने कहा தேவனுக்கு பயப்படாதவனும் जो परमेश्वर का भय नहीं मानता, மனுஷனை மதியாதவனுமாகிய जो मनुष्य का आदर नहीं करता था, இந்த பொல்லாத மனுஷன் ये बुरा व्यक्ति அந்த ஏழை விதவைக்கு நியாயம் செய்யும் போது उस गरीब विधवा का जब न्याय किया, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தேவ பிள்ளைகளுக்கு दिन और रात मेरी और दोहाई देने वाले मेरे लोगों को நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? क्या मैं न्याय किए बिना रहूंगा? நான் அவர்களுக்காக கிரியை செய்யாமல் இருப்பேனோ? क्या मैं उनके लिए क्रिया किए बिना रहूंगा? நான் நிச்சயம் அவர்களுக்காக கிரியை मैं செய்வேன். निश्चय उनके लिए क्रिया करूंगा। தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் இருதயம் செப்பனிடப்பட்ட இருதயமாய் இருந்து आपका मन जब मरम्मत किया जाएगा, தேவனை நோக்கி இரவும் பகலும் நீங்கள் கூப்பிடுவீர்களானால் जब आप दिन रात परमेश्वर को देखकर दुहाई देते हो, கர்த்தர் உங்கள் கூப்பிடுவின் சத்தத்துக்கு செவி கொடுத்து परमेश्वर आपके पुकार की आवाज को सुनकर உங்கள் புத்திக்கும் அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு आपके தெரியப்படுத்துவார். बुद्धि और समझ के बाहर परमेश्वर बड़े बड़े कामों को प्रकट करेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். परमेश्वर के लोग बिना उदास हुए प्रार्थना करना சோர்ந்து है, போகாமல் இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். बिना उदास हुए दिन रात परमेश्वर को देखकर पुकारना है। வேதத்தில் கானானிய ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். बाइबल में कनानी स्त्री के बारे में पढ़ते இந்த हैं। கானானிய ஸ்திரீ தன் குமாரத்தியுடைய சுகத்துக்காக இயேசு பின்தொடர்ந்து போனாள். ये कनानी स्त्री अपनी बेटी की चंगाई के लिए यीशु का पीछे की, இயேசுவை பின்தொடர்ந்து போய் கொண்டே இருக்கிறாள். यीशु के पीछे पीछे जा रही थी। இயேசுவை திரும்பி பார்க்கவில்லை. यीशु मुड़कर ही नहीं देखा। சீசர்கள் சொல்லுகிறார்கள், चेले कहने लगे, இவள் நம்மை விடாமல் பின்தொடர்ந்து வருகிறாள். ये तो हमको लगातार सता रही है, இவளுக்கு ஏதாயிலும் செய்ய. इसके लिए कुछ तो करो। இந்த வார்த்தை சொன்னபோது जब उसने ये शब्द कहा, இயேசு சொன்னார், यीशु ने कहा, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு வந்தேனே அன்றி जो खोए हुए इजरायलियों को ढूंढने के लिए आया हूँ, மற்றவர்களுக்கு அல்ல என்று சொன்னார். बाकी के लोगों के लिए नहीं आया हूँ। நீங்களும் நானுமா இருந்தால் आप और मैं होता तो क्या करते? ஒரு மனிதனிடத்தில் போய் உதவிக்காக நிற்கும் போது जब किसी व्यक्ति के सामने मदद के लिए खड़े रहेंगे, இவளுக்கெல்லாம் நான் நன்மை செய்ய மாட்டேன், इसके लिए मैं भलाई नहीं करूंगा, நான் அவங்களுக்கு தான் செய்வேன், मैं उनके लिए ही करूंगा। அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் நமக்குள்ள எவ்வளவு கோபம் வருகிறது. ऐसा यदि कोई हमको देखकर कह दे तो हमको कितना गुस्सा आएगा। இனி இந்த மனுஷனிடத்துல போக கூடாது अब से मैं इस व्यक्ति के पास नहीं जाऊंगा, என்று நம்ம தீர்மானிக்கிறோம். ऐसा निर्णय लेते हैं। கானானிய ஸ்திரீ அப்படி செய்யல. परंतु कनानी स्त्री ने वैसा नहीं किया। ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொண்டாள். उसने परमेश्वर को स्थिर धर लिया। ஆண்டவரே என் பிள்ளைக்கு இறங்கு, हे परमेश्वर मेरे बेटी पर दया कर। ஆண்டவரே என் பிள்ளைக்கு இறங்கு. हे ईश्वर मेरी बेटी पर दया कर। இயேசு சொன்னார், यीशु ने कहा, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய் குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. बच्चों का रोटी उठाकर कुत्ते के बच्चों को देना उचित नहीं है। முதல்ல சொன்னா पहला कहा, இவள் இஸ்ரவேல் அல்ல, ये इजराइल स्त्री नहीं है, இவள் இஸ்ரவேல் அல்ல, ये इजराइल नहीं है, அதனால இவளுக்கு நான் உதவி செய்ய முடியாது इसलिए என்றார். मैं इसकी मदद नहीं कर पाऊंगा। இரண்டாவது சொல்லுகிறார், दूसरा दोबारा कहता है, இவ ஒரு நாய், ये एक कुत्ती है, இந்த நாய்க்கு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து போட மாட்டேன். इस कुत्ते को जाकर मैं बच्चों का रोटी नहीं दे पाऊंगा। அந்த கானானிய ஸ்திரீ சொன்னாள், तब कनानी स्त्री ने कहा, ஆண்டவரே हाँ நீ परमेश्वर, சொல்லுகிறது உண்மைதான், आप कहते हो ये सच है, நான் நாய்தான், मैं कुत्ती हूँ, ஆனாலும் फिर भी எஜமானுடைய பிள்ளைகள் மேஜையில் இருந்து சாப்பிடும் போது मालक के बच्चे जब मेज में बैठकर खाते हैं, அந்த மேஜையில் இருந்து விழுகிற துணிக்கைகளை उस मेज से जो टुकड़े गिरते हैं नीचे, நாய் குட்டிகள் தின்னுமே. उसे कुत्ते के बच्चे खाते हैं। நான் ரட்சிக்கப்பட்டவள் அல்ல, मैं उद्धार नहीं पाई हूँ, நான் இஸ்ரவேல் அல்ல, मैं इजराइल नहीं हूँ, நான் நாய்தான். मैं कुत्ती हूँ प्रभु। ஆனாலும் फिर भी பிள்ளைகள் புசிக்கும் போது விழுகிற அந்த துணிக்கைகளை எடுத்து நாய்க்குட்டிகள் தின்னுமே. बच्चे जो रोटी खाते समय जो टुकड़े नीचे गिर जाते हैं उसे कुत्ता उठाकर என் खाता பிள்ளைக்கு है। இறங்கும் ஆண்டவரே, मेरे बच्चे पर दया कर என் यीशु, பிள்ளைக்கு இறங்கு. मेरे बच्चे पर दया कर यीशु। தேவனுடைய பிள்ளைகள் இயேசு சொன்னார், यीशु ने कहा, இந்த விசுவாசத்தை நான் எங்கும் காணவில்லை, ऐसा विश्वास मैंने कहीं भी नहीं देखा, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் எங்கும் காணவில்லை. ऐसा विश्वास मैं कहीं भी नहीं देखा। ஆண்டவருடைய பிள்ளைகள் இருதயத்தை செப்பனிடுங்கள், हमारे मन को मरम्मत करेंगे, இருதயத்தை செப்பனிடுங்கள், मन को मरम्मत करेंगे, சோர்ந்து போகாமல் இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி
நோக்கி கூப்பிடுங்க. बिना उदास हुए दिन रात परमेश्वर को देखकर पुकारिए। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. परमेश्वर के चरण स्थान में अपने आप को नम्र कीजिए, தாழ்த்துங்க. नम्र कीजिए, பொறுமையா இருங்க, நீடிய பொறுமையா இருங்க. अनंत धीरज रखिए। கர்த்தர் தன் பிள்ளைக்கு நன்மை செய்யும் வரையிலேயே जब तक परमेश्वर अपने बच्चों के लिए भलाई करता, இயேசுவை விடாமல் உறுதியாய் பற்றிக் கொண்டார். यीशु को बिना छोड़े पीछा किए, கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், यीशु के हाथ से भलाई पाने तक, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், आशीर्वाद को पाने तक இரவு முழுவதும் யாக்கோபு தேவதூதனோடு கூட போராடினார். दिन भर रात भर याकूब परमेश्वर से मलयुद्ध किया। தேவ பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரையிலேயே जब तक हम परमेश्वर से आशीर्वाद नहीं पाते, நாம் நீடிய பொறுமையாய் இருந்து போராடி ஜெபிக்க வேண்டும். तब तक अधिक धीरजवंत होकर प्रार्थना करना நாம் है। ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வருவதற்கு காலதாமதமாகலாம். भले हमारी प्रार्थना को उत्तर आने में देरी हो जाए, ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், फिर भी परमेश्वर कहता है ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வருவதற்கு காலதாமதமானாலே भले आपकी प्रार्थना का जवाब आने में देरी भी हो जाए, தேவனுடைய பிள்ளைகள் அது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். उसे भलाई के तौर पर ही पूरा करूंगा, அது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். उसे भलाई के तौर पर ही पूरा करूंगा। குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ठीक समय के लिए दर्शन रखा गया है, அது முடிவிலே விளங்கும். वो आखिरी में प्रकट होगा। அது தாமதமானாலும் அதுக்கு காத்திரு. भले वो देरी भी हो जाए, बाट जोते रहे, அது நிச்சயம் உன் வாழ்க்கையில் वो நிறைவேறும். निश्चय तुम्हारे जीवन में पूरा होगा। உன் வாழ்க்கைக்கு என்று கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். आपके जीवन में परमेश्वर एक दर्शन रखा है, அந்த தரிசனம் குறித்த காலத்தில் நிறைவேற வேண்டும் என்று கர்த்தர் वो விரும்புகிறார். दर्शन नियुक्त समय में पूरा करने के लिए चाहा அந்த है। தரிசனம் நிறைவேறுவதற்கு காலதாமதமானாலே वो दर्शन पूरा होने में देरी भी हो जाए, தேவ பிள்ளை நீ காத்திரு. तुम उसे बाट जोते रहो, நீ காத்திரு. उसके लिए बाट जोते रहो। நிச்சயம் கர்த்தர் உன் வாழ்க்கையில் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். निश्चय परमेश्वर तुम्हारे जीवन में दर्शन को पूरा करेगा। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பலிபீடத்தை செப்பனிட்டான். वेदी को मरम्मत किया, பலிபீடத்தை கட்டினான். वेदी को बनाया, பலிபொருளை வைத்தான். बलि वस्तुओं को रखा, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். परमेश्वर को देखकर पुकारा, என்னை நோக்கி கூப்பிடு, मुझसे प्रार्थना कर, அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து तब मैं तुझे सुनकर உன் புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத பெரிய காரியங்களை உனக்கு मैं அறிவிப்பேன். तेरे लिए बड़े बड़े और कठिन बातें बताऊंगा जो तू अभी तक नहीं ஆண்டவரை समझता। நோக்கி கூப்பிடுகிற தேவ பிள்ளைகள், परमेश्वर को देखकर पुकारने वाले परमेश्वर के எந்தெந்த लोग, சுபாவத்தினால் உங்கள் இருதயம் தகர்க்கப்பட்டு कौन இருக்கிறதோ, कौन सी गुणों के कारण आपका मन टूटा है, தகர்க்கப்பட்ட நிலைமையில் இருந்து உங்கள் இருதயத்தை செப்பனிட்டு टूटा हुआ परिस्थिति से अपने मन को मरम्मत कीजिए। தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு बिना उदास हुए दिन रात परमेश्वर की दुहाई देकर, தேவ சமூகத்திலே தாழ்மையாய், परमेश्वर से नम्र होकर, நீடிய பொறுமையாய், अति धीरजवंत होकर, கர்த்தருடைய ஜெபத்துக்கு பதில் தரும் வரையிலும் காத்திருக்க परमेश्वर வேண்டும். हमारी प्रार्थना का जवाब देने तक हमें प्रार्थना करना है। தகர்த்ததை செப்பனிடுவது மட்டுமல்ல, टूटा हुआ मन को मरम्मत करना केवल नहीं, தேவனுடைய பிள்ளைகள் ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். बल्कि संगति को संभालना है। அநேகர் நினைப்பார்கள், आज कई लोग सोचते हैं, அநேகர் சொல்லுவார்கள், कई लोग कहते भी हैं, நான் என்னுடைய இருதயம் சுத்தமாய் இருக்கிறது, मेरा मन तो शुद्ध है, கர்த்தருக்கு முன்பாக நான் எல்லாவற்றிலும் சரியா இருக்கிறேன், यहोवा के सामने मैं सब बात में सही எனக்குள்ள हूँ, பொறாமை இல்ல, मुझ में जलन नहीं है, எனக்குள்ள பகை இல்ல, मुझ में बहरीपन யார் नहीं மேல है, எனக்கு வைராக்கியம் இல்ல, मेरे मुझ पर किसी के ऊपर யார்கிட்ட तीव्रता சண்டை नहीं है, போடவும் இல்ல, किसी से मैं झगड़ा भी नहीं की हूँ। நல்ல நிறைய அடுக்குவாங்க, ऐसे बहुत बातें बताएंगे துணிகரமாய் வந்து திருவிருந்து ஆராதனையிலும் और பங்கெடுப்பார்கள், आकर प्रभु भोजन में भी भाग ले लेंगे, திருவிருந்து ஆராதனையில் எழும்பி நின்று சாட்சி சொல்லுவார்கள், प्रभु भोजन में उठकर खड़े होकर गवाही भी बताएंगे। இந்த திருவிருந்து ஆராதனையிலே பங்கெடுப்பதற்கு நான் தகுதியாய் இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள், इस प्रभु भोजन में भाग लेने के लिए मैं योग्य और तैयार हूँ करके कहेंगे। வாய் சொல்லு, मुंह कहता है, இருதயம் சரியா இருக்கிறதா, क्या मन सही है? தேவனுடைய பிள்ளைகள் எலியா செய்த காரியம், एलिया ने की हुई बातें, நம்முடைய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவருடைய குமாரர்களுக்கு சந்ததிக்கு ஈடாக अब्राहम इसहाक याकूब के संतान में அந்த யாக்கோபின் புத்திரர் 12 பேருக்கு சமமாய் उस याकूब के पुत्र के 12 पुत्रों के समान 12 கற்களை சேர்த்தாக்கும் பலிபீடத்தை கட்டினார். 12 गोत्र को इकट्ठा करके वेदी बनाया। அல்லேலூயா, हालेलुया। 12 கோத்திரம், 12 गोत्र, 4 பேரை வச்சு ஒருமனப்பட்டு கூட்டம் நடத்திடலாம்.
நடத்திடலாம் 4 लोग को रख के मंडली चला सकते हैं 100 பேரை வச்சு நடத்தணும் கடினமான காரியம் தான் 100 लोग को रख के मंडली चलाना थोड़ा कठिन है ஏன்னா ஒண்ணு இங்க இழுக்கும் ஒண்ணு அங்க இழுக்கும் कि एक जन वहां जाएंगे एक यहाँ आएंगे நம்ம வசனத்தை பேசுவோம் हम वचन बोलेंगे அது சொல்ல என்னதான் பேசுறாங்கன்னு वो कहेंगे मुझसे ही वैसी बातें कर रहे அப்புறம் हैं அடுத்த ஒரு ஆராதனைக்கு ஆள காணாம போயிரும் अगला आराधना में वो नहीं आएंगे நாம போய் தாங்கணும் हम जाके उनको बुलाना என்ன पड़ेगा ஆயிட்டு? क्या हो गया நீங்க என்னதான் பேசுனீங்க मुझसे तो मेरे बारे में बात करते हो ஐயா கடவுளே நான் யாரையும் பேசல नहीं बगा मैं तो किसी के बारे में नहीं बात करती நான் हूँ வசனத்தை பேசிட்டு मैं இருக்கேன் तो वचन ही बता रही हूँ வசனம் உங்களை குத்திச்சுனா वचन यदि तुझे छेदे தேவ சமூகத்துல வைத்து உங்களை ஆராய்ந்து பாருங்க तुम परमेश्वर के सम्मुख में जाकर अपने आप को जांच कर देखो ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग ஐக்கியம் நமக்கு முக்கியம் संगति बहुत मुख्य है ரூபனுடைய சுபாவம் வேற रूबन का स्वभाव अलग था ரூபனுடைய சுபாவம் வேற रूबन का स्वभाव अलग था சிமியோனுடைய சுபாவம் வேற शिमोन का स्वभाव अलग था யோசேப்புடைய சுபாவம் வேற यूसुफ का स्वभाव अलग था 12 சகோதரர்களுக்குள்ளே 12 भाइयों के अंदर 12 வித்தியாசமான குணத்தினால் நிறைந்திருந்தது 12 का गुण भी अलग अलग था ஆனா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும் लेकिन सबको एक करना है எலியா 12 கற்களை எடுத்தார் एलिया ने 12 गोत्र को इकट्ठा किया 12 கற்களை வைத்து பலிபீடத்தை கட்டினார் 12 पत्थरों को रखकर वेदी बनाया தேவனுடைய பிள்ளைகள் ஐக்கியம் எங்க இருக்கு संगति कहाँ पर है சக விசுவாசிகளோட ஐக்கியமா இருக்கிறோமா क्या सह विश्वासियों के संगति रखे हैं பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஐக்கியமா இருக்கிறோமா क्या पड़ोसी के घर से संगति रखे हैं வீட்டுக்குள்ள ஐக்கியம்க்கா क्या घर के अंदर संगति है விசுவாசிகளோட ஐக்கியம் வேண்டாம் விட்டுருங்க மினிஸ்டர் வேணும் அதை விட मान लो कि विश्वासियों के साथ संगति नहीं रखे हो விசுவாசிகளை பார்க்கும்போது சோத்திரம் போட்டு போயிடலாம் विश्वासियों को देखते समय तो प्रेज द लॉर्ड बोलकर जा सकते हो குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் இருக்கா क्या परिवार में संगति है குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் இல்லையே परिवार में ही संगति नहीं है தேவனுடைய பிள்ளை நான் அடிக்கடி சொல்லுவேன் मैं हमेशा यही बताती हूँ எத்தனை சிஸ்டர்ஸ் இருந்தாலே भले कितने भी सिस्टर्स रहे கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் परमेश्वर के लिए सेवा करने वाले நாம தான் அக்கா தங்கச்சி हम सब भाई बहन बहन हैं நாம தான் அக்கா தங்கச்சி हम ही बहन बहन हैं நாம தான் சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளே हमें बड़े पिताजी और छोटे पिताजी चाचा का बच्चे हैं நமக்கு வேற யார் உறவு முறை இல்ல हमारे लिए और कोई रिश्तेदार नहीं है அதனால சகோதரிமார்கள் சிஸ்டர்ஸ்மார்கள் எல்லாரும் ஐக்கியமா இருக்கணும் इसलिए सभी सिस्टर लोग संगति में रहना है இப்படி எப்பொழுது சிஸ்டர்ஸ்மாரை பார்த்து சொல்லுவேன் ऐसा हमेशा मैं सिस्टर जी को देखकर बताती हूँ ஆனா விசுவாசிகள் எப்படி இருக்கீங்க लेकिन विश्वासी लोग आप लोग कैसे हो சிஸ்டர்ஸ்மார் ஒவ்வொரு ஊர்ல பிறந்தவங்க सिस्टर्स लोग सब अलग अलग गांव में जन्मे हुए लोग हैं வித்தியாசமான குடும்பங்கள்ல பிறந்து வித்தியாசமான முறையில வளர்க்கப்பட்டவர்கள் सब अलग अलग परिवार से अलग अलग रीति से पले हुए बच्चे हैं ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொரு சுபாவம் நிறைந்து இருக்கிறது हर एक के अंदर अलग अलग स्वभाव है எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒத்து நடத்த வேண்டுமானால் इन सबको यदि एडजस्ट करके चलाना है तो ஆவியுடைய உதவி வேணும் पवित्र आत्मा की सहायता होना जरूरी है குடும்பத்துக்குள்ள எத்தனை பேர் இருக்கீங்க परिवार में कितने लोग रहते हो எத்தனை பேருக்குள்ள ஒற்றுமை இருக்கு कितने लोगों के अंदर एकता है எத்தனை பேருக்குள்ள ஐக்கியம் இருக்கு कितने लोगों के अंदर संगति है ஐக்கியத்துக்கு அடையாளமாக தான் திருவிருந்து ஆராதனையில பங்கெடுக்கிறோம் संगति के तुल्य ही हम प्रभु भोजन में भाग लेते हैं தேவனுக்கு முன்பாக போய் சொல்லுகிறோம் परमेश्वर के सामने भी झूठ बोलते हैं சபை மக்களுக்கு முன்பாக போய் சொல்லுகிறோம் कलीसिया के लोगों के सामने भी झूठ बोलते தேவன் हैं வாசம் பண்ணுகிற இந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போய் சொல்லுகிறோம் परमेश्वर निवास करने वाले इस स्थान के भीतर झूठ बोलते हैं தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உங்களை பார்க்கிறார் परमेश्वर आपको देखता है பொய் பேசுகிற நாவினால் கர்த்தரை துதிக்கிற துதியை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார் जो झूठ बोलने वाले जुबान से परमेश्वर की स्तुति करते उनकी स्तुति नहीं स्वीकारा பொய் जाएगा பேசுகிற வாயினால் ஏறெடுக்கிற ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது झूठ बोलने वाली जीभ से जो प्रार्थना करते वो प्रार्थना परमेश्वर की नजर में घृणा किया जाएगा கர்த்தர் ஜெபத்தை கேட்க விட்ட வாழ்க்கையில என்ன நன்மை यदि परमेश्वर ही आपकी प्रार्थना न सुने तो आपके जीवन में क्या भलाई मिलेगी அதனால தான் ஆண்டவர் சொன்னார் इसलिए परमेश्वर ने कहा என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவார்கள் मुझे देखकर हे यहोवा कहेंगे என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டால் भले मुझे देखकर हे यहोवा कहे நான் சொல்லுவேன் அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்க मैं उनसे कहूंगा हे अधर्म क्रिया करने वाले मुझसे दूर हो जा அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया தேவ பிள்ளைகள் நமக்குள்ள ஒரு மனம் வேண்டும் हमारे अंदर एकता होना जरूरी है சிலர் சொல்லுவாங்க कुछ लोग बोलेंगे எத்தனை முறை போய் பார்த்தாலே कितनी बार देखने पर भी அவங்க நம்ம கட்டுக்குள்ள அடங்க மாட்டாங்க वो हमारे बस में नहीं அவங்க आएंगे நம்ம கட்டு சொல்லு கேட்க वो மாட்டாங்க हमारी बात ही नहीं मानेंगे தேவனுடைய பிள்ளைகள் அவர்களாகவே விலகி போனால் விலகி போகட்டும்
போகட்டும். यदि वो खुद से दूर हो जाते हैं तो जाने दो, நாம் யாவரோடும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். परंतु हम सबसे संगति रखना है, நாம் யாவரோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். हम सबके साथ संगति में रहना है, பிரிவினை நமக்குள்ள இருக்க கூடாது. हमारे अंदर अलग होना नहीं होना இயேசு है। கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டு கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். यीशु मसीह के लहू से धोए गए हर एक परमेश्वर के लोग, हम सब एक ही पिता के बच्चे हैं। அதனால தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ள ஐக்கியம் என்பது மிகவும் அவசியம். इसलिए हमारे अंदर संगति होना बहुत जरूरी है। சகோதர ஸ்நேகம் நமக்கு வேணும். भाईचारों का प्रेम होना है, பொறாமை இருக்க கூடாது. जलन नहीं होना है, பொறாமையின் உடன் பிறந்த சுபாவங்கள் நமக்குள்ள இருக்க கூடாது. जलन के साथ साथ जो भी गुण है वो नहीं होना है, பொருளாசை இருக்க கூடாது. धनलोभ न होना है, பொருளாசையின் உடன்பிறப்பாகிய சுபாவங்கள் நமக்குள்ள இருக்க கூடாது. धनलोभ के साथ जो पाप है वो भी नहीं रहना है। இப்படிப்பட்ட சுபாவங்களினால் தகர்க்கப்பட்ட இருதயத்தை செப்பனிட்டுக் கொள்ள வேண்டும். ऐसे स्वभाव से टूटे हुए हमारी मन को मरम्मत करना है। ஆண்டுடைய பிள்ளைகள் நமக்குள்ள நல்ல ஐக்கியம் வேணும். हमारे अंदर अच्छा संगति हो। வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, எங்களுடைய ஐக்கியம் हमारी संगति பிதாவோடும் पिता से, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. उसका पुत्र यीशु मसीह के संग है। யார் சொல்ல முடியும்? कौन कह सकेगा? என் ஐக்கியம் பிதாவோடு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. मेरा संगति मेरे पिता और पुत्र यीशु मसीह जी के संग है। உண்மையாய் ஒரு மனுஷனுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்குமே ஆனால், यदि किसी का संगति सच में पिता और उसका पुत्र यीशु मसीह के संग रहे, அவன் காண்கிற மக்கள் எல்லாரிடத்திலும் சமாதானமாய் இருப்பார். वो देखने वाले सभी व्यक्तियों से शांति और मेल मिलाप से रहेगा। காண்கிற மனிதரோடு ஐக்கியமாய் இராதவர்கள், जो देखने वाले व्यक्ति से मेल मिलाप नहीं रखते, காணாத தேவனிடத்தில் எப்படி ஐக்கியமாய் वो இருப்பார்கள்? अनदेखा परमेश्वर से कैसे मेल मिलाप रखेंगे? காண்கிற மனுஷனிடத்தில் அன்பு கூறாதவர்கள், जो देखने वाले इंसान से प्रेम नहीं करते, காணாத தெய்வத்திடத்தில் எப்படி அன்பாய் वो இருப்பார்கள்? अनदेखा परमेश्वर से कैसा प्रेम करेंगे? ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. हमारा परमेश्वर पक्षपात नहीं करता, அவர் எல்லாரையும் பார்க்கிறார். वो सबको देखता है, அவரவருடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவரவர்களுக்கு கொடுப்பார். सबको उनका उनका क्रिया का फल देगा। ஆனால் இந்த நாள்ல इसलिए इन दिनों में நம்முடைய இருதயம் தகர்க்கப்பட்டு இருக்குமேயானால், यदि हमारा मन टूटा हो, தகர்க்கப்பட்ட இருதயத்தை செப்பனிடுங்கள். टूटा हुआ मन को मरम्मत कीजिए, யாவரோடும் ஐக்கியமாய் இருங்கள். सबसे एक साथ संगति में சோர்ந்து रहो, போகாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. बिना उदास हुए परमेश्वर की தேவ दुहाई दो, சமூகத்தில் உங்களை தாழ்த்தி கர்த்தரை கூப்பிடுங்க. परमेश्वर के सम्मुख में नम्र करके उसको देकर கர்த்தர் पुकारो। உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார். परमेश्वर आपकी प्रार्थना सुनने तक நீடிய பொறுமையாய் காத்திருங்கள். अनंत धीरजवन से बाट जोते रहो। கர்த்தர் உங்கள் கூப்பிடுற சத்தத்துக்கு உருக்கமாய் செவி परमेश्वर கொடுப்பார். आपकी पुकार की आवाज सुनेगा உங்கள் சத்தத்துக்கு அவர் உத்தரவு கொடுத்து और आपकी आवाज सुनकर वो जवाब देगा, உங்கள் அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில और आपकी வெளிப்படுத்துவார். बुद्धि और समझ के बाहर परमेश्वर बड़े बड़े काम और कठिन बातें बताएगा। இது எப்படி வந்தது? ये कैसा हुआ? இது எப்படி என் வாழ்க்கையில நடந்தது? ये कैसे मेरे जीवन में हुआ? இது எப்படி என் வாழ்க்கையில சம்பவித்தது? ये मेरे जीवन में ये घटना कैसी बीती? நமக்கே தெரியாது. हम खुद नहीं जानेंगे। திரும்பி பார்ப்போமேயானால் यदि पीछे मुड़कर देखें, எல்லாம் எப்படி சம்பவித்தது? ये सब कैसा हुआ? இது உண்மையான சொப்பனமா? क्या ये सच है या मैं सपना देख रहा हूँ? சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது जब सिय्योन को बंधुआई से लौटाता है, அது சொப்பனம் கண்டது போல இருந்தது. वो सपने के समान दिखाई दिया। தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் போது जब परमेश्वर हमारे जीवन में बड़े बड़े काम करता है, நம்முடைய வாழ்க்கையில சொப்பனம் காண்கிறது போல இருக்கு. वो हमारे जीवन में एक सपना देखा समान रहेगा, அது சொப்பனம் அல்ல. लेकिन वो सपना नहीं தேவனுடைய है। பிள்ளைகளை நிச்சயமாக செய்கிறார். நம்முடைய பார்வைக்கு அது சொப்பனமா இருக்கிறது. वो निश्चय हमारे जीवन में हो रहा है, और लेकिन हमको वो सपना मालूम எல்லாரும் करता है। முழங்கால் படிடுவார். हम सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் हम படிடுவார். सब घुटने में आएंगे। இருதயத்தை ஒன்று கூட தகர்க்கப்பட்ட இருதயத்தை செப்பனிடுவார். अपना टूटा हुआ मन को एक बार मरम्मत करेंगे। நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையா இருக்கட்டும். हमारा मन जो सही होने दो, யாவரோடு ஐக்கியமா இருப்பு. सबके साथ हम संगति रखेंगे। சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். जो मेल करने वाले धन्य हैं, அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். वे परमेश्वर के पुत्र कहलाए जाएंगे। யார் யாரோடு சமாதானம் இல்ல, किस किस के मन में शांति नहीं தேவனுடைய है, பிள்ளைகள் இன்றைக்கு சமாதானம் ஆகுங்க. आज के दिन एक दूसरे से मेल मिलाप कर யார் लो। யாரோடு ஐக்கியம் இல்ல, किस किस के संग आपकी संगति नहीं தேவனுடைய है, பிள்ளைகள் ஐக்கியத்திலே பலப்படுங்க. आप लोग संगति में एक हो जाओ। யாவரோடும் ஐக்கியமா இருங்க. सबके साथ मेल मिलाप से रहो, சோர்ந்து போகாமல் ஜெபியுங்க. बिना
उदास हुए प्रार्थना करो, உங்களை தாழ்த்தி ஜெபியுங்கள், अपने आप को नम्र करके प्रार्थना करो, பெற்றுக்கொள்ளும் வரையிலும் ஜெபியுங்கள், पाने तक प्रार्थना करते रहो, சிறிய காரியமோ பெரிய காரியமோ छोटी बात हो बड़ी बात, ஏற்ற சமயம் வரும்போது ठीक समय आते समय தேவ பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் விரும்புகிற காரியத்தை நடத்தி தருவார். परमेश्वर निश्चय आपके जीवन में आपकी मन चाहा वरदान देगा। நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, हमारा परमेश्वर झूठ नहीं बोलता, பொய் சொல்லுகிற மனுஷன் அல்ல, हमारा परमेश्वर कोई झूठ बोलने वाला इंसान नहीं है, மனமாறுகிற மனுபுத்திரன் அல்ல, और मन बदलने वाला मनुष्य का पुत्र भी नहीं தேவ है। பிள்ளை கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், आपके हर एक के जीवन में परमेश्वर एक दर्शन रखा है, ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், आपके हर एक के जीवन में परमेश्वर एक नियुक्त रखा है, ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், हर एक जीवन में परमेश्वर एक मकसद रखा है, தேவ திட்டம் நிறைவேறணும், परमेश्वर का निर्णय पूरा होना है। எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். सब समर्पण कीजिए, समर्पण करके प्रार्थना कीजिए। ஹalleluya ஹalleluya என்னை நோக்கி கூப்பிடு, मुझसे प्रार्थना कर, நான் உனக்கு உத்தரவு கொடுத்தேன், मैं तुझे जवाब देकर, நீ அறியாதது எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னீரே, तू जो बड़े बड़े बातें और कठिन बातें बताऊंगा जो तू अभी तक नहीं समझता, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, मैं अपने आप को अर्पण करता என்னை हूँ, அர்ப்பணிக்கிறேன், मैं अपने आप को अर्पण करता हूँ என் प्रभु சுபாவங்கள் जी, மாறட்டு, मेरा गुण बदलने दो, என் சுபாவங்கள் மாறட்டு, मेरा गुण बदलने दो, என் இருதயம் செப்பனிடப்படட்டு, मेरा मन मरम्मत किया என் जाए, இருதயம் செப்பனிடப்படட்டு, मेरा मन मरम्मत किया நான் जाए, யாவரோடும் ஐக்கியமாய் இருக்க உதவி செய்ய, मुझे सबके संग मेल मिलाप से रहने के लिए सहायता நான் कीजिए, உம்மோடு ஐக்கியப்படணும், मुझे आपसे भी संगति रखना நான் है, குடும்பத்துல ஐக்கியமாய் இருக்கணும், मुझे परिवार में संगति रखना है, குடும்பத்துல சாட்சி வேணும், परिवार में गवाही पाना தேவ है, பிள்ளைகள் தேவ வசனம் நிறைவேறணும், परमेश्वर का वचन पूरा होना है, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறீர்கள், पवित्र आत्मा का अभिषेक पाया करके कहते हो, தேவனுடைய பிள்ளைகள் மரத்தை கனியினால் அறிவீர்கள், पेड़ को फल से पहचानोगे, அபிஷேகம் பெற்றது அந்நிய பாஷை பேசுவதற்காக அல்ல, केवल अन्य भाषा बातें करने के लिए अभिषेक नहीं पाए हो, அபிஷேகம் பெற்றது கையை தட்டுவதற்காக அல்ல, अभिषेक केवल ताली बजाने के लिए नहीं पाए हो, அபிஷேகம் பெற்றது தேவனுடைய பிள்ளைகள் குதிப்பதற்காக அல்ல, अभिषेक कूदने के लिए नहीं पाए हो, தேவ பிள்ளை குணமாறணும், गुण बदलना है, குணமாறணும், गुण बदलना है, அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லுகிறவர்கள் जो कहते हैं कि मैं अभिषेक पाया हूँ, குணத்துல மாற்ற வேணும், आपके गुण और स्वभाव में बदल आंदोलन होना கேளுங்க. है, परमेश्वर से मांगो, ஆண்டவரே என் குணம் மாறட்டு, हे परमेश्वर मेरा गुण என் बदलने दो, சுபாவம் மாறட்டு, मेरा स्वभाव बदलने दो, என் வாழ்க்கை கனி கொடுக்கணும், मेरे जीवन में फल होने दो, நான் கொடுக்கிற கனி நிலைத்திருக்கணும், मेरा फल में मैं बना रहूं, யாவரோடு ஐக்கியமாய் இருக்கணும், सबके साथ मेल मिलाप रखूं, யாவரோடு சிநேகமாய் இருக்கணும், सबसे प्रेम करूं, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் போது परमेश्वर में आपकी ओर देखकर என் पुकारते புத்திக்கு समय அறிவு கேட்டாத காரியங்களை मेरे समझ के बाहर என் வாழ்க்கையில நீ நடத்தி தாரு, आप मेरे जीवन में बड़े काम कीजिए, எல்லாரும் கேளுங்க, सब मांगिए, கர்த்தர் உங்கள் கூப்பிடுற சத்தத்துக்கு செவி கொடுப்பார், परमेश्वर आपकी पुकार की आवाज सुनेगा, உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார், आपकी प्रार्थना सुनकर जवाब देगा, சோர்ந்து போகாமல் நீடிய பெருமையோடு தாழ்மையாய் கர்த்தர் சமூகத்திலே காத்திருங்க, बिना उदास हुए धीरजवंत होकर नम्रता से परमेश्वर से प्रार्थना कीजिए, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், परमेश्वर आपको आशीष करेगा, ஹalleluya 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 எல்லாரும் வாய் திறந்து கேட்போம், सब मुंह खोलकर मांगेंगे, வாய் விரிவாய் தர मुंह पसार நன்மையினால் நிரப்புவே, उसे भलाई से भर दूंगा, வாய் விரிவாய் தர मुंह को पसारिए நன்மையாய் நிரப்புவே, उसे भलाई से भर दूंगा, பரலோகத்தின் நன்மையினால் நிரப்புவே, स्वर्गीय भलाई से भर दूंगा, பரத்தின் நன்மையினால் நிரப்புவே, स्वर्गीय वरदानों से भर दूंगा, வாய் தர अपना मुंह खोल, வாய் தர अपने मुंह खोल, ஆண்டவரே हे என் परमेश्वर கூப்பிடுற சத்தத்துக்கு நீ செவி கொடு, मेरी पुकार की आवाज सुनो, தேவனுடைய பிள்ளைகள் சத்தத்தை உயர்த்தி ஜெபியுங்கள், अपनी आवाज ऊंचा करके प्रार्थना कीजिए, பரிதிமேய் குருடன் கூப்பிட்டது போல जैसे बर्तिमेउस अंधा व्यक्ति ने पुकारा, இயேசுவே ए यीशु தாவீதின் குமாரனே ए दाऊद के पुत्र எனக்கு இறங்கும் ஆண்டவரே, मुझ पर दया करो, எனக்கு இறங்கு, मुझ पर दया करो, எனக்கு இறங்கு, मुझ पर दया करो, மனுஷனுடைய இரக்கம் அல்ல, किसी इंसान की दया नहीं, மனுஷனுடைய இரக்கம் அல்ல, किसी इंसान की दया नहीं, உம்முடைய இரக்கம் எனக்கு வேணும், आपकी दया मुझे अवश्य है, மனுஷனுடைய ஆசீர்வாதம் அல்ல, इंसान की आशीर्वाद नहीं, உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், मुझे आपका आशीर्वाद நீர் चाहिए, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய
இறங்கட்டு பரலோகத்தின் அக்கினி இறங்கட்டு परमेश्वर की சுட்டெரிக்கிற தேவ வல்லமை இறங்கட்டு अग्नि उतर தேவனுடைய வல்லமை இறங்கட்டு जलाने वाले भस्म करने பரிசுத்த वाले ஆவியுடைய அக்கினி परमेश्वर की இறங்கட்டு अग्नि उतर रहा है மேல் வீட்டில் இறங்கின பரிசுத்த ஆவியுடைய அக்கினி இறங்கட்டு कोठरी में उतर रहा है पवित्र பிளவுண்ட आत्मा நாவுகள் ஒவ்வொரு தலையிலும் இறங்கட்டு अर्रे के सिर glory 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 अर्रे के सिर தேவனாம மகிமைப்படட்டும் 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 Glory, glory hallelujah, கபலரவ उतर रहा है उतर रहा है उतर रहा है उतर रहा है परमेश्वर की आत्मा से अग्नि उतर रहा है Glory, hallelujah, hallelujah जलन को जला देने वाली अग्नि उतर रहा है जलन को जलाने वाली अग्नि उतर रहा है लोगों को जलाने वाली परमेश्वर की आग उतर रही है Glory हमारे गुण को बदल दीजिए प्रभु நம்மெல்லர் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் हम सब परमेश्वर का धन्यवाद करेंगे धन्यवाद धन्यवाद வேதம் முழுவதும் வாக்குத்தத்தங்கள் நிரம்பி இருக்கிறது सारे पवित्र शास्त्र प्रतिज्ञा से भरी हुई है கர்த்தர் நமக்கு மாதம் மாதம் வாக்குத்தத்தங்களை தருகிறார் परमेश्वर हमको हर महीना नई नई वादाएं देता है வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு திரும்பி செல்வதல்ல प्रतिज्ञा पाकर वापस लौट कर जाने के लिए नहीं வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில பெற்று அனுபவிக்க வேண்டும் प्रतिज्ञा के आशीर्वाद को अपने जीवन में पाने के लिए வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்று அனுபவிக்க प्रतिज्ञा के आशीर्वाद को हमारे जीवन में पाने के लिए கர்த்தர் உதவி செய்யும்படியா परमेश्वर सहायता करने के लिए நம்மெல்லர் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்போம் परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம் पिता परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம் भला परमेश्वर हम आपकी स्तुति करते हैं கர்த்தர் இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி परमेश्वर आपने दिया हुआ इस सुबह के समय के लिए धन्यवाद உம்முடைய சன்னிதானத்துல வந்திருக்கிற சிறியோர் பெரியோர் முதியோர் எல்லாரையும் ஆசீர்வதி पिता परमेश्वर आपके चरण स्थान में आए हुए सारे छोटे बड़े मध्य वर्ग और जो भी बूढ़े बुजुर्ग है सबको आशीष कीजिए உம்முடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக अरे कोई आपकी प्रतिज्ञा के आशीर्वाद पाने के लिए अरे को योग्य कर दीजिए வார்த்தை ஒன்று வறுமையாய் திரும்பாது आपका कोई भी वचन व्यर्थ नहीं लौटेगा பிள்ளைகளுடைய प्रभु வாழ்க்கையுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் आपके बच्चों के जीवन में आपकी प्रतिज्ञा पूरा कर दीजिए காணிக்கை கொடுத்த தேவ பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதி दान दिए हुए अरे के हाथों की कमाई को आशीष कीजिए தொடர்ந்து தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் உண்டாய் लगातार परमेश्वर की रक्षा और संभाल हर एक बच्चों के जीवन में होने दो நல்ல நாம மகிமைப்படும் आपके भला नाम महिमा हो जाए எங்களை தாழ்த்தியுடைய கரங்களில் हमें नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते हैं, प्यारे पिता ஆமென் आमीन என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी की अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக हमारे सबके संग रहे ஆமென் आमीन அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் परमेश्वर आप सबको आशीष करें